மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கேட்கணும். வெளியில் இருக்கிறவங்களும் நீங்கள் உள்ளே வரதுனா வரலாம். வெளியில் அந்த சத்தம் நிறையா இருக்குது, இங்கே நிறைய சேர்ஸ் காலியாக இருக்குது. நீங்கள் உள்ளே வரணுன்னா தயவு செஞ்சு உள்ளே வந்து உட்காருங்க. கவனம் சிதறாமல் நீங்கள் கேட்கணுன்னா உள்ளே தயவு செஞ்சு வந்து உட்காருங்க. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் கிருபையாய் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். கடந்த 10 நாட்களாக அந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன், வேர் வழி, இரத்த வழி சீரமைப்பிலே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் அநேக மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஜெபிக்கிற விதங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி கையாளணும் அப்படின்றதையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களிலே தெரிந்து கொள்ளாத அநேக பகுதிகள் இருந்தது. அந்த பார்க்கும்படியாக கர்த்தர் கண்களை திறந்திருக்கிறார். இதன் வழியாக நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வெறுமனே தெரியாததை தெரிந்து கொண்டோம் என்கிற ஒரு மேன்மை பாராட்டல் மாத்திரம் இல்லாமல், உண்மையாலுமே மேன்மை பாராட்டல் இருக்கக்கூடாது. நான் ஏதோ புதுசாக லேர்ன் பண்ணிட்டேன்றதுக்காக, கற்றுக்கொண்டேன்றதுக்காக பெருமை இல்லாமல், தாழ்மையுள்ள ஆவியோட கர்த்தர் எதை வெளிப்படுத்தினாரோ அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எதை செய்ய சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நம்ம கொடுக்குற காணிக்கைகள், சர்ச்சுக்கு வர்றது, நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உட்கார்றது, கையை தட்டுறது, பாட்டு பாடுறது, இது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தான் மேலானது. ஆகையினாலே வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், போதனைகளை கேட்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினால இந்த நாளிலே கடந்த அந்த போதனையிலே நான் பேசின முக்கியமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் கோர்வையாக எடுத்து இந்த நாளில் உங்களோடு நான் பேச போகிறேன். ஏன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும் தான் கவனிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. நான் ஃபார்வர்ட் பண்ண வேணான்னு சொன்னேன், ஆனால் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணவங்க 115 பேர் தான், ஆனால் பார்த்தவங்க முதல் நாளில் 300 பேர். நமக்கு பார்க்குறது பிரச்சனை இல்லை, பார்க்கட்டும். எதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஒரு கமிட்மெண்ட். நான் இதை தொடர்ந்து செய்வேன், நான் இதை தொடர்ச்சியாக நான் செய்வேன், நான் எந்தவித சலனமும் இல்லாமல் இதுக்கு நேரம் ஒதுக்கி நான் படிப்பேன்றதுக்காக தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆகையினாலே இது என்ன புதுசாக செய்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம படிக்கணுன்னா கவனம் எடுத்து நேரம் எடுத்து அதுக்கு நம்ம மனசார நம்ம கமிட் ஆகி படிக்கணும். அப்போ தான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எப்போ வேணால் ஸ்கூலுக்கு போவேன், எப்போ வேணால் காலேஜ் போவேன்னா உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்களா? அழிந்து போகிற காரியத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது அழிவில்லாத தேவனுடைய சத்தியத்தை நம்ம எவ்வளோ கரெக்டாக படிக்கணும் இல்லைங்களா? அதற்காக தான். ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா டீச்சிங்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் இருக்க போது. அதை ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அதை அனுப்பாதீங்க. இதுக்கு மேலும் அனுப்புனா அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரிக்டான மெத்தடில் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அனுப்புனாலும் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த காரியங்களில் ஒத்துழைக்கும்படி அன்பாக கேட்குறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இது இலவசமாக கொடுக்கணும், ஆனால் இது ஏனோ தானோன்னு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும், ஜாக்கிரதையாக நானும் போதிக்கணும், ஜாக்கிரதையாக நீங்களும் அதை கேட்கணும், கீழ்ப்படியணும். இதில் யாராவது ஒருத்தர் நீங்களோ நானோ அஜாக்கிரதையாக இருக்கோன்னு சொல்லி சொன்னால், யாக்கோபுல சொல்கிறாரு, அநேகர் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகாதபடிக்கு நிறைய பேர் போதகர் ஆகாதீர்கள். எல்லாரும் போதகர் ஆகிடாதீங்க, எனக்கு பைபிள் தெரியும்னு எல்லாம் டீச்சர் ஆகிடாதீங்கன்றாரு. அப்போ மற்ற எல்லாரை காட்டிலும் எனக்கு என்ன இருக்குங்க? அதிக ஆக்கினை தீர்ப்பு என்னை அதிகமாக ஏசப்பா கேட்பார். அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையோடு இந்த காரியங்களை, நான் ஜெபத்தோடு இந்த காரியங்களை செய்கிறோம். ஆகையினாலே தயவு செய்து இந்த காரியங்களை மேற்கொண்டு, இப்போ இந்த மாதம் மாத்திரம் இல்லை, இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து அடுத்து ஒரு டீச்சிங் இருக்கும். அதையும் ப்ராப்பராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ அதனுடைய சாராம்சத்தை, சுருக்கத்தை இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே மறைமுகமான பிரச்சனைகளையும் கண்ணால் பார்க்க முடியாத நிறைய போராட்டங்களையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் அதற்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற பல காரியங்களை நம்ம தேடி பார்க்குறோம். அதனால் அந்த பிரச்சனை வந்திருக்குமோ, இவங்க பேசின இந்த வார்த்தையினால் வந்திருக்குமோ, இவங்க இங்கே போய் இதை செஞ்சுட்டு வந்தாங்களே இதனால் வந்திருக்குமோன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வெளிப்பிரகாரத்திலேயே நாம் தேடி கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கட்டடம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்டடத்தில் விரிசல் ஒன்று இருக்குது, கீழேருந்து ஒரு விரிசல் போகுது அப்படின்னா அங்கே இருக்கிறதான ஒரு தடவை அந்த விரிசல் விட்டதை கொத்தி விட்டுட்டு பூசலாம்.
இல்லை அங்கே இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டலாம். ஆனால் திரும்ப திரும்ப விரிசல் வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அஸ்திபாரத்திலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்னா மேலே என்னதான் ரெடி பண்ணாலும் திரும்ப வீரல் என்ன ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அஸ்திபாரத்திலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பார்ப்போம் இல்லையா? இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எல்லா பிரச்சனைகளும், முக்கவாசின்னு சொல்ல மாட்டேன் நான், எல்லா பிரச்சனைகளுக்கும் வேரிலும் அஸ்திபாரத்திலும் பல காரியங்கள் மறைந்திருக்கிறது. இதை பார்க்காமல் வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்கு நான் வரேன், போறேன், சர்ச்சுக்கு வரேன், திருவிருந்து எடுக்கிறேன், இதனால நான் ஒரு கிறிஸ்தவனாகவோ இருக்க முடியாது, அதனால் எனக்கு நன்மையும் வரவும் வராது. அப்போ உண்மையாலுமே என்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து, என்னுடைய வேலிலிருந்து ஒரு சுத்திகரிப்பு ஒன்று ஏற்பட வேண்டும். இந்த காரியத்தை குறித்து தான் போன வாரத்தில் 5 நாட்களும், போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் 5 நாட்களும் 10 நாட்களாக இதை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ there is a battle beneath the surface. நாம் பார்க்கிறதான இந்த நிலப்பரப்புக்கு அடியில ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை குறித்து தான் நாம் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். இந்த போராட்டங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, பரம்பரையாக வருகிறது, அடுத்ததாக தீமையான உடன்படிக்கைகள் மூலமாக வருகிறது, அடுத்ததாக தீமையான பொருத்தனைகள், தீமையான பலிபீடங்கள் என்று சொல்லி பல கேட்டகரியில் இதை நம்மளால பிரிக்க முடியும். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. அது பார்க்கணுன்னா நீங்கள் இந்த 12 டே, இந்த 12 நாட்கள் செவ்வாய்க்கிழமையோட முடியுது இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா உங்களை நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா காரியங்களையும், அந்த 12 டேஸ் இருக்கக்கூடிய டீச்சிங்கை நீங்கள் திரும்ப கேட்கலாம். சரி, இப்போது நம்ம எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையுமே நம்ம மேம்போக்காக நம்ம பார்க்கும்போது அதற்கான தீர்வு தற்காலிகமாக இருக்கும். இப்போ நமக்கு ஆசீர்வாதம் தற்காலிகமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு 1 மாதத்துக்கு மட்டும்தான் தருவேன், அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவர் 1 மாதம் மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, அடுத்த மாதம் வாங்கிடுவேன்றாரு. இப்படிதான் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நம்ம ஏதோ 1 மாசத்துல கிடைச்சிடணும், 1 மாசத்துல எல்லாம் மாறிடணும், இல்லை 1 வாரத்துல, இல்லை 1 வருஷத்துல மாறிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த காரியங்களை எப்படி தரார் அப்படின்னா, ஒரு யுத்த வீரனாய் நான் மாறும் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார். நான் வெறும் விசுவாசி மாத்திரம் இல்லை, முதல்ல குழந்தையா இருக்கிறவங்கள தேறின மனுஷனா மாத்துறாரு, தேறின மனுஷனா இருக்கிறவனை யுத்த வீரனாக மாற்றுகிறார். நான் ஏற்கனவே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொன்னேன், ஸ்காட்லாந்து தேசம் இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் அங்கே கவனிங்க. ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுங்களா? என்னன்னா 18 வயசுக்கு மேலே வீட்டில் ஆம்பளை பையன் இருந்தான்னா அந்த பையன் கண்டிப்பாக அந்த ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய ஆர்மியில் சேரணும். அதாவது அந்த தேசத்தினுடைய ஜனத்தொகையை ரொம்ப கம்மி, அதனால அவங்க தனியாக போய் ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அதனால இருக்கிற எல்லா குடும்பத்திலையும், இப்போ குடும்பத்தில் இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னா, ஒரே பையனாக இருந்தாலும் சரி, ரெட்டை பையனாக இருந்தாலும் சரி, எல்லா பசங்களும் கண்டிப்பாக 18 வயசு தாண்டிட்டா 22, 23 வயசு வரைக்கும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும்? அரசாங்கத்தில் அந்த ஆர்மியில் அவங்க சேர்ந்து பணி ஆற்றணும். அதுக்கப்புறம் 22 வயசுக்கு மேலே அவர் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அவர் வேணும்னா ரிசைன் பண்ணிட்டு அவர் வேற வேலைகளை அவர் பார்க்கலாம். இப்போ எதற்காக இது அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். இப்போ ஒருத்தர் ஃபிட்டா இருக்கிறாருன்னா ஒரு ஆர்மியில் இருப்பார், ஒருவேளை குண்டா இருக்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரினா அவருக்கு ஏற்ற மாதிரி ஆர்மியில் வேலை கொடுப்பாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி ஆர்மியில் ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கோ. ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அவங்க அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு 4-5 வருடங்களாவது அந்த வாலிப ஆண்களும் பெண்களும் சரி கண்டிப்பாக இருக்கணும். இது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு 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 கனமான ஒரு காரியம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளாம் அந்த ஆர்மியில் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஐயோ எல்லாரையும் தியாகம் பண்ணணுங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவது உண்டு. ஆனால் அங்கே அப்படிலாம் கவலையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேசத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்? என்னுடைய பிள்ளைகளை நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ அவங்களுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் குழந்தைகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது நம்ம எல்லாம் எப்படியா? குழந்தைகளாக இருக்கிறவங்க நம்ம என்ன ஆகுறோம்? தேறினவங்களா என்ன? நல்ல பெரிய பிள்ளைங்களாம் வரும். பெரிய பிள்ளைங்களாம் வந்தோன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறதில்ல, அடுத்து நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? யுத்தம் செய்வதற்கு போர் வீரனாக கர்த்தர் நம்மை
மாற்றுகிறார். நம்ம எல்லாருமே போர் வீரர்கள் தான். ஆவி மண்டலத்தில் யுத்தம் செய்யும்படியாக நம்ம அழைக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா பிசிக்கலா சரீரத்தில் எனக்கு பலன் இல்லாமல் இருக்கும். என்னுடைய சரீரத்தில் ஒரு 40-50 தாண்டின உடனே 40 தாண்டின உடனே பலன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் என்னுடைய ஆவி அப்படி கிடையாது. நாளாக நாளாக ஆவியில நான் பலப்பட இந்த உள்ளான மனுஷன் என்ன ஆகிட்டே இருப்பாருங்க, பலன் கூடிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பலன்றது குறையவே குறையாது. இப்போ இந்த நிலையில தான் கர்த்தர் நம்ம எல்லாரையுமே அவருடைய சேனைக்கு யுத்த வீரர்களாக கர்த்தரை அழைக்கிறார். இப்போ இந்த யுத்த வீரரை நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளை கீழுக்கு இழுக்கிற பின்னுக்கு இழுக்கிற அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விட்டு இந்த யுத்தத்துல நம்ம செயல்படணும். ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எவனுமே அந்த தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கி கொள்ள மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பானே ஒழிய வீட்டில் அது வந்துச்சு போணுச்சு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றதான சாதா வேலையெல்லாம் அவனுக்கு இன்டென்ஷன் இருக்காது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவன் முழுக்க அவனுடைய கவனம் எல்லாமே யுத்தம் செய்யணும், நான் ஜெயிக்கணும், ஒரு வீரனா என்னைய அழைச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கும். இப்போ இதே தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் வீரர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு இந்த சர்ச்சில் இந்த கூட்டத்தில் குழந்தைகளாகவே நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் குழந்தைகளாக இருந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நான் போர் வீரனாக மாற மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸ்காட்லாந்து தேசத்தில் சட்டம் வந்த மாதிரி இங்கேயும் சட்டம் இருக்குது, ஆனால் நம்ம தான் போக மாட்டேன்றோம், கீழ்ப்படிய மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த போராட்டம் வேற எங்கேயோ இருக்குது, எதனாலேயோ வந்துச்சுன்னு சொல்லி அதை காரணம் காட்டிக்கொண்டு நாம் சந்திக்க வேண்டிய போராட்டத்தையும் எஸ்கேப் ஆயிடுறோம். அதனால பெற வேண்டிய ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மேற்கொண்டு இந்த நாளில் நாம் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போ இந்த நாட்களில் நாங்கள் கடந்த 10 நாட்களில் நாங்கள் பார்த்த ஒரு காரியம், இந்த இரத்தத்தின் வழியாக தொடர்ந்து வருகிறதான அநேக தாக்கங்கள் குடும்பத்திற்குள்ளாக வேர்களிலும் அஸ்திபாரங்களிலும் மறைந்திருந்து என்னென்ன தாக்கங்களையும் என்னென்ன போராட்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுல முதலாவது ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெளிவாக அந்த வார்த்தைகள் நமக்கு புரியும். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5-6 சேர்ந்து வாசிப்போம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களுக்கு பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நன்மையை செய்யும் பொழுது அவர் வெறுமனே பில்லியாகிய எனக்கு மாத்திரம் அவர் செய்யறதில்லை. அவர் நன்மையை செய்யும் பொழுது நான் அந்த நன்மை பெற்றுக்கொள்ளும்படி நான் கீழ்ப்படிதல்ல நடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பாராட்டுகிற தயவும் இரக்கமும் இந்த வசனத்தின்படி எத்தனை தலைமுறைக்குங்களா? 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். நான் ஒருத்தன் கீழ்ப்படிதல்ல நடந்தா எனக்கு அப்புறம் இருக்கிற தலைமுறையில என்ன பண்ண முடியுங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பனா என்ன அர்த்தம்? அப்படியே ஆப்போசிட்டாகவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கீழ்ப்படியாம இருந்தார்னா அவருக்கு அடுத்து வருகிறதான தலைமுறையிலே ஆசீர்வாதங்கள் அல்ல சாபங்கள் வரும். சரிங்களா? இதை நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். பாருங்க என்ன மாதிரி தாக்கங்கள் வரப்போகுது அப்படின்னா, என்னாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 14-18 17 வாசிப்போம். 17 18 வரைக்கும். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அப்படி இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசித்துருவோம். புலம்பல் 5வது அதிகாரம் 7வது வசனம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இதெல்லாம் இடத்துலையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அதாவது
அம்மா அப்பா, பெற்றோர், முற்பிதாக்கள் இவர்கள் மூலமாக வருகிற அநேக தாக்கங்கள் மறைந்திருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவே வேறாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம கவனிக்கிறோம். எல்லாரும் கவனிக்கணும். முக்கியமான இது தூங்கக்கூடாது. தயவு செஞ்சு தூங்காதீங்க ப்ளீஸ். தூங்காதீங்க. பிசாசு தான் தூங்க வைப்பான். வசனத்தை கேட்க முடியாது படி பிசாசு தான் தூங்க வைப்பான். தயவு செஞ்சு தூங்காதீங்க. கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்க கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம், இந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனாலே அந்த தகப்பன் தாய் மூலமாக பிள்ளைகளுக்கு என்ன வருதுங்களா? சாபங்கள் வருகிறது. பாருங்க, எங்கள் பிதாக்கள் பாவம் செஞ்சு அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நாங்க சுமந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இந்த பாவம் செய்யல, ஆனா எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம், என் பாட்டம் பூட்டி செஞ்ச பாவம், அது எல்லாம் என் மேல வந்து விழுந்துருச்சு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பி இந்த காரியங்களை இவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது ஒரு பக்கம். என்னது? தலைமுறையாக சாபம் தொடர்ந்து கொண்டே வருது. யாராவது ஒருத்தர் அதுல குறுக்கிட்டு, இல்லைங்க என் வாழ்க்கையில சாபம் வர நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அந்த தலைமுறையில ஒருத்தர்னாச்சும் உணர்வு உள்ளவரா எழும்பி நின்று சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும்படி தன்னை தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தால் ஒழிய அடுத்த தலைமுறையில் அவங்களால என்ன பார்க்க முடியாது? ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அவங்கள தான், அந்த மாதிரி ஒருத்தர் எழும்புறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் ஜாமக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். காவல்காரர்கள், ஜாமக்காரர்கள். காவல்காரங்களுடைய வேலை என்னங்க? காவல்காரங்களுடைய வேலை என்ன சொல்லுங்க? ஆமா, அவங்க ரொம்ப முக்கியமான இடத்துக்கெல்லாம் பகலும் நைட்டுமே இருப்பாங்க. முக்கியமான ரொம்ப அவ்வளோ முக்கியம் இல்லாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தங்க கடை எடுத்துக்கோங்க. தங்க கடையில் நைட்டு மட்டுமா செக்யூரிட்டி இருப்பாரு? பகல்லையும் பேங்க் எடுத்துக்கோங்க. பேங்க்ல நைட்டு மட்டுமா இருப்பாங்க, பகல்லையுமே துப்பாக்கியோடு நிற்பாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பணமும் ஆவணமும் இருக்கிற இடம். ஸோ அதனால இரவும் பகலும் அங்கே காவல்காரங்க இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் இரவும் பகலும் ஜாமக்காரர்களாக ஒரு தலைமுறையில ஒருத்தனுக்குனாச்சும் அந்த புத்தி வந்து, அந்த அறிவு வந்து, இல்ல என் குடும்பத்துல இனிமே இப்படி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உணர்வோடு யாரு எழும்பி ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் அதுக்கப்புறம் வருகிற தலைமுறையில என்ன பண்ண முடியுங்க? ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குடும்பம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், கிறிஸ்தவங்களா பல தலைமுறையா இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் இதே மாதிரி எந்த குடும்பம் கீழ்ப்படுகிறாங்களோ அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் வாக்கு பண்றாரு, தலைமுறை தோறும் ஆசீர்வாதம் என்ன ஆகுமா? தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தமான கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன்னா என்னுடைய பிள்ளைகள் அது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படின்னா அவங்க எப்படி வேணா இருக்கலான்றது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வராது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதிப்பட்டவர்களாக, பாத்திரவான்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆனா ஆசீர்வாதத்தை அவங்க தான் உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளணும். தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்போ ரெண்டு வேர், ஒன்று தீமையை சுமக்கிற தீமையின் வேர், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தின் வேர். இது ரெண்டுல எது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக மறைஞ்சிருக்கிறதுன்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து பார்க்கணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், மார்க் பண்ணிக்கோங்க. 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இல்லையா, எல்லா, அதாவது அந்த பூமி அனைத்துமே உன் நிமித்தமா என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உபாகமம் 28வது அதிகாரம் 1-14 வசனங்கள்ல கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். உபாகமம் 28:1-14, 1-14, அதுல கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதத்தை நம்ம அதுல பார்க்கிறோம். அதுவும் இல்லாம இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த தலைமுறையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. பாருங்க, 2 தீமோத்தேயு, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம்.
4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். போதும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, விசுவாசம், ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அடுத்து என்ன நடக்குதுங்க, 3வது தலைமுறை. இப்ப தீமோத்தேயுவை பவுல் உற்சாகப்படுத்தி இந்த லெட்டரை எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் நீ என்னிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதெல்லாம் ஓகே தான், ஆனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வரல. உன்னுடைய தலைமுறையில் உங்க பாட்டி எப்படி இருந்தாங்க, நல்ல ஒரு விசுவாசியா ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்ல முடியாது, அவங்க அம்மாவும் பிரயாசப்பட்டு என்ன பண்ணாங்க, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. இப்போ உனக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீ அதற்காக என்ன பண்ணணும் பாருங்க. அதனால தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதனால நான் உன் மேல என் கைகளை வச்சு உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒருவேளை விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பாட்டிக்கிட்ட இருந்து வந்துச்சு, அதனால நாளை ஜாலியா உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, உன் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விடு. ஏன்னா இது உன்னுடைய ரத்தத்துல மறைஞ்சிருக்குது, அது புதைந்து இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குது. இப்ப நீ அதை தேடி கண்டுபிடிச்சு தேவ சமூகத்துல காத்திருந்து நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்குள்ளாக இருந்து அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய தலைமுறையில 2 காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விட்டு சொல்லுகிறோம். நீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேங்க, என் பிள்ளைக்கு அது இருக்குங்க இது இருக்குதுங்க, எங்க அம்மா அப்பாவுடைய லேண்ட் இருக்குது, எங்களுடைய சொத்து இருக்குது, பேங்க்ல நாங்கள் அவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சிருக்கோம், கோல்டு சேர்த்து வச்சிருக்கோம், தங்கத்துல அதை சேர்த்து வச்சிருக்கோம். இது எதுவுமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவ போவது இல்லை. இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே 3ஆம் உலக யுத்தம் வருதுன்னு சொல்லி எல்லாருமே கணித்து கொண்டிருக்கிறார்கள். தெரியல, 2030க்குள்ள 2030 இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள 3ஆம் உலக போர் வரும்னு சொல்லி பெரிய ஒரு தலைவர் ஒருவர், எலான் மஸ்க் என்கிறதான ஒரு பெரிய அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு தலைவர் ஒருத்தர், அவர் கணித்து சொல்லுகிறார். அது கணிக்கிறாரோ ஏதாவது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அதை எதிர்பார்க்கல. ஆனால் எந்த சூழ்நிலையிலுமே நம்ம கையில் இருக்கக்கூடிய பணமோ நிலமோ பொருளோ தங்கமோ பேங்க்ல இருக்கிற பேலன்ஸோ எல்லாம் நம்முடைய கரங்களை விட்டு போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. சீக்கிரத்தில் அதெல்லாம் மறைஞ்சிரும். ஆனா நீங்க மறைஞ்சாலும் உங்களுக்கு அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம், நீங்க ஏசப்பாக்கு கீழ்ப்படிதல். உங்களுடைய இரத்த வழியை சீரமைக்கும்படி ஒப்பு கொடுத்து, எனக்கு அடுத்த தலைமுறை எதை சுதந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா நான் ஜெபிக்கிறதுனாலையும் நீங்க என் மேல கிருபையா இருக்கிறதுனாலும் உங்க கரத்திலிருந்த நன்மைகளை அவங்க சுதந்திரிக்கணும். இதுதான் பெற்றோர்களுடைய பிரதானமான ஜெபமா இருக்கணும். வேற எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய கீழ்ப்படிதல் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ ரெண்டு காரியங்கள், ஒரு பக்கம் சாபம், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம். இப்போ இந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை அடியிலிருந்து கீழிருந்து வலுவூட்டி கொண்டே இருக்கிறதுக்கு பல காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது பலிபீடங்கள். இந்த பலிபீடங்களை பற்றி ஏற்கனவே 2024ஆம் வருடத்துல நாம் பேசியிருக்கிறோம். அதனால நீங்க அதை தயவு செஞ்சு நீங்க அதை யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணும்னா அதை கேட்கலாம். அதுல ரொம்ப முக்கியமா இந்த பலிபீடங்கள்னா என்ன? ஒரு மனுஷன் ஜெப வாழ்க்கையை அவன் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்துல நான் தேவனை தேடுவேன், அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், அவருடைய வார்த்தையை தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயத்தோட ஒரு மனுஷன் ஒரு டிசைட் பண்ணி நேரங்கிறலாம் எல்லா நேரத்தையும் இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி ஒருத்தர் சிரமப்பட்டு ஜெபம் பண்றாரு பார்த்தீங்களா? பலவீனம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், எல்லாத்துக்கும் மத்தியிலையும் அவர் நேரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மனிதன் வேண்டுமென்றே இன்டென்ஷனலா வேண்டுமென்றே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா நீதியின் பலிபீடமாக இருக்கிறது. ஏனால் அது பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதலினாலும் கட்டப்படுகிற பலிபீடம். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா பலிபீடங்களும் தீமையின் பலிபீடங்கள் தான். இப்ப இந்த தீமையின் பலிபீடங்களிலே தீமையின் பூசாரிகள் இருப்பார்கள், தீமையின் பலிகள் நடந்து கொண்டிருக்கும். நமக்குள்ள இருக்கிற தீமையின் பழக்க வழக்கங்களே இந்த பலிபீடங்களுடைய தாக்கங்கள் தான்.
இதை நம்ம புரிந்து கொள்ளலனா வருங்காலத்துல பலிபீடம்னா என்ன அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம குடும்பத்துல வருகிறதான பிரச்சனைகளை நார்மலைஸ் பண்ணிடுவோம். நார்மலைஸ்னா என்ன அர்த்தங்க? பொதுவானதுங்க, எல்லாருக்கும் வர்றது எனக்கும் வருதுங்க. ஆனா தேவ பிள்ளையாகி உங்களையும் என்னையும் எல்லாருக்கும் வர்ற பாடியும் பிரச்சனையும் தூக்கி சுமக்கிறதுக்காக ஏசப்பா நம்மள அழைக்கல. நம்மள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்காக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்காக, மகிமையுள்ள ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கும் போது குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இது சாதாரணம்னு சொல்றதுக்காக கர்த்தர் நம்மள அழைக்கவில்லை. அப்படி சொன்னோம்னா நான் இந்த சத்தியத்தை ஏற்க மறுக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த நாளிலே நானும் உங்களோடு பேசுறது, ஆவியானவர் உங்களோடு பேசுறதுக்கான காரணமும் அதுதான். 10 நாட்கள் தியானித்து கொண்டிருக்கிறதுனுடைய நோக்கமும் அதுதான். என்ன அப்படின்னா, நான் என்னுடைய குடும்பத்திலே இனி தீமையின் பலிபீடங்கள் இருக்க நான் அனுமதிக்க போவது இல்லை. என் குடும்பத்திலே நான் இனி என்னுடைய அடுத்த 1000 தலைமுறைக்கு நான் நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்ப போகிறேன். இந்த நிர்ணயம் இருந்தால் மாத்திரம் தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வரும், உங்களுக்கு மண்டையிலே ஏறாது. இவர் என்னமோ வளரிட்டு இருக்கிறாருன்னு தான் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஒரு மனசளவில் ஒரு ஆழத்தில் ஒரு நிர்ணயம் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையாலுமே இதில் மறைந்திருக்கிறதான கர்த்தருடைய வெளிப்பாடுகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்ததான் நாம் பார்க்கிறது, நான் சொன்ன மாதிரி இந்த 2 பக்கம் தீமை சொன்னேன், நன்மை சொன்னேன், ரெண்டையுமே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தில் செலுத்தப்படுகிறதான பலி, அந்த பலிக்கு பின்னாடி இருக்கிறதான உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் ரெண்டுலையுமே இருக்குது. தீமையினுடைய பலிபீடத்தில் பார்த்தீங்கன்னா தீமையின் பலிபீடம் இருக்குது, தீமையின் பலிகள் இருக்கிறது, தீமையின் பொருத்தனைகள், தீமையின் உடன்படிக்கைகள். நன்மைக்குரிய பலிபீடத்தை எடுத்தீங்கன்னா நன்மையின் பலிபீடத்திலையும் பலி இருக்குது, துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறது, உடன்படிக்கைகள் இருக்கு. என்ன உடன்படிக்கை? இயேசுவின் இரத்தத்தினால் செய்த புதிய உடன்படிக்கை இருக்கு, பொருத்தனைகள் இருக்கிறது. பொருத்தனைகள் என்னது? நான் தேவனுக்காக நேரத்தை செலவழிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், நான் செய்யறதான பொருத்தனைகள் இருக்கிறது. ரெண்டுமே 2 சைடுல இருக்குதுங்க. இப்போ நீங்க இதுல எதுக்கு நீங்க நேரம் கொடுக்க போறீங்க? இதை வித்தியாசத்தை புரிந்து கொண்டு எந்த பக்கம் நீங்க சாய போறீங்க, எந்த பக்கம் உங்களுடைய சப்போர்ட் இருக்க போகுதுன்றதை நீங்க தான் தீர்மானிக்கணும். அப்போ இந்த உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் இது எல்லாவற்றுக்கும் பின்பதாக அநேக ஆவிக்குரிய தாக்கங்கள் மறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பலிபீடங்களை பற்றி பார்க்கும்போது இந்த பகுதியை வாசிச்சிருக்கிறோம். இருந்தாலும் வாசித்து அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25 இருந்து 26 வசனங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25 இருந்து 26. அன்று ராத்திரியிலே சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். போதும். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், இவங்கெல்லாம் பலிபீடம் கட்டணும்னாலே தேவனுடைய ஆலோசனையின்படி தான் பலிபீடம் கட்டணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருப்பார். அதனால் கையினால் வெட்டப்பட்ட கற்கள் இருக்கக்கூடாது, நேச்சுரல் ஸ்டோன் இருக்கணும், இந்த அமைப்பில் தான் இருக்கணும், இந்த மாதிரி பல நிபந்தனைகள் இருந்தது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா யாரு? இவங்க இஸ்ரவேலர்கள். ஆனால் இஸ்ரவேலரில் இந்த கிதியோன்றவனுடைய அப்பா, ஏன்னா இவங்க பல தலைமுறையா தேவனை மறந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாகாலுக்கு அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ பாகாலை சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகால் பிரியப்படுகிறதான பலிபீடங்களை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் போச்சு. பாகாலுக்கு பலிபீடம் கட்டுறாங்க. இப்போ பாகாலுக்கு கட்டப்பட்ட பலிபீடத்தை தான் உடைக்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா பலிபீடம் இருக்கும்போது அங்க மீட்பு உண்டாகாது. பலிபீடம் இருக்கும்போது, ஏன்னா கர்த்தர் கிதியோனை கொண்டு என்ன பண்ண போறாரு? மீதியானருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க? அங்க ஏற்கனவே அங்க ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை பிடித்து வைத்திருக்கிற பாகாலின் பலிபீடம் என்ன பண்ணப்படணும்? தகர்க்கப்படணும். பலிபீடம் தகர்க்கப்பட்டால் ஒழிய வெற்றியை இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அதற்காக என்ன பண்றாருன்னா, கர்த்தர் ஒரு ஆலோசனை தந்து, டேய் நீ போய் என்ன பண்ணு,
உங்க அப்பா பாரு என்ன பண்ணிருக்கிறாரு, பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறாரு. அதை போய் இடிச்சு தள்ளிட்டு அது பக்கத்துல எனக்கு விருப்பமான ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த பலிபீடம் தான் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய மீதியானியர். ஆனால் கிதியோன் கூட இருந்தவங்க வெறும் 300 பேர். அந்த 300 பேரும் என்னத்தை நம்பிக்கிட்டு போறாங்கன்னா, கத்தியை நம்பி போல, பானையவும் பானைக்குள்ள இருக்கிறதான அந்த தீப்பந்தத்தையும் நம்பிக்கிட்டு போறாங்க. அவங்க யோசிப்பாங்க, யாராவது சண்டைக்கு அதை நம்பி போவாங்களா? ஆனா உண்மையாலுமே அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு ஆதாரமா இருந்தது என்ன தெரியுங்களா? பாகாலின் பலிபீடத்தை நிர்மூலமாக்கி தேவனுக்கு பிரியமான ஒரு பலிபீடத்தை கிதியோன் கட்டி எழுப்பினார் பார்த்தீங்களா? அந்த பலிபீடத்திலிருந்து வந்த வல்லமை தான் அந்த 300 பேருக்கு என்ன கொடுத்ததுங்க? ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையை கொடுத்தது. அவர்கள் மீதியானியர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க நிர்மூலமாக்கி அழிச்சு போட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், எந்த இடத்துல தீமையின் பலிபீடம் அழிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான நீதியின் பலிபீடம் கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் நம்மால பார்க்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி தான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தாகோனுடைய சிலை இருக்கிற இடத்துல பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்து அவங்க கோவிலுக்குள்ள வைக்கிறாங்க. முதல் நாள் அந்த விக்கிரகம் என்ன ஆயிடுச்சுங்க? கீழே விழுந்துருச்சு. இது எதேச்சியா விழுந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப தாகோனுடைய சிலை எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதனுடைய தலையும் அதனுடைய காலும், அடுத்த நாள் பார்த்தா குப்பரை கிடக்குது. தலை தனியா போயிடுச்சு, 2 கை தனியா போயிடுச்சு. அதுக்கு கால் இருக்காது, அதுக்கு கீழே அப்படி மீன் மாதிரி இருக்கும். தாகோன் பார்த்தீங்கன்னா தாகோனுடைய அமைப்பு மேலெல்லாம் மனுஷ உருவம், இடுப்புக்கு கீழே மீன் மாதிரி இருக்கும். அதுதான் தாகோனுடைய சிலை. இப்போ கீழே விழுந்ததுல கையும் உடைஞ்சிருச்சு, தலையும் உடைஞ்சிருச்சு. இப்போ யோசிக்கிறாங்க, ஓஹோ இந்த உடன்படிக்கை பெட்டி தாகோனுடைய நம்ம இந்த தாகோன் கோவில் இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், இது தூக்கி அனுப்பிடணும் அப்படின்னு. காரணம் எதனால, அங்க என்ன நடந்துச்சு, அந்த நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தீமையின் பலிபீடமோ நீதியின் பலிபீடமோ ஒரே இடத்துல நின்று செயல்பட முடியாது. அதிலும் தீமையின் பலிபீடத்தை விட நீதியின் பலிபீடம் அதிக பலன் உள்ளதா இருக்கும்போது கண்டிப்பா தீமையின் பலிபீடம் விழுந்துதான் ஆகணும். அது எப்படி விழும்னா முகம் குப்புற விழும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ 2 சைடு சொன்னேன். தீமையின் பலிபீடம் இருக்குது, இந்த பக்கம் நீதியின் பலிபீடம்ன்றது சொன்னேன், ஜெபம் அப்படின்ற பலிபீடம்னு சொன்னேன். இப்போ உங்க வாழ்க்கையில இது எல்லாமே தீமையானதெல்லாம் இன்னும் மேலோங்கி இருக்குதுன்னா காரணம் என்ன? இந்த பக்கம் இருக்கிற நீதியின் பலிபீடம் இன்னும் என்ன ஆகல, வல்லமை உடையதாக. ஒரு சில வாழ்க்கையில பலிபீடமே இல்லை, ஒரு சிலருடைய வாழ்க்கையில பலிபீடம் வலுவிழந்து காணப்படுகிறது, பலன் இல்லாமல் இருக்கிறது. அதனால ரெண்டும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா நீதியின் பலிபீடம் இருக்கிற இடத்துல தீமையின் பலிபீடத்தால இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனா இன்னும் மறைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? ஒண்ணு பலிபீடம் இல்ல பலிபீடத்துல பலன் இல்லை. இப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிறது ஒரு பலிபீடம், அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பலி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார். கொலோசையர் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் அவர் செய்து முடிச்சாலும் நான் சந்திக்கக்கூடிய யுத்தங்கள் என்று ஒன்று இருக்கிறது. There is a warfare that I need to face. நான் சந்திக்க வேண்டிய ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது. அந்த யுத்தத்திலே நான் ஜெயம் தருவதற்கு வேண்டிய ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு வேண்டிய ஆலோசனைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நான் தான் கண் சொருகி போனவனா அப்படியே கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டு அப்படின்னு சொல்றேன். ஆனா உலகம் இருட்டு இல்லை, உண்மையாலுமே நம்ம தான் கண்ணை மூடிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய கதை. பலிபீடத்தை கட்டி எழுப்பாம, பலிபீடங்கள்னா என்னன்னே தெரியாம நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்மளுடைய முறையீடு என்ன தெரியுங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனையே மாற மாட்டேங்குது, இன்னும் நடக்கவே மாட்டேங்குது, அது ஆகவே மாட்டேங்குது, இது ஆகவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே ஒழிய கண்ணை திறக்க மாட்டேன்றோம். கண்ணை திறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில ஒண்ணு பலிபீடமே இல்லை, உங்க பலிபீடம் இல்லைன்னா வல்லமை இழந்து காணப்படுது. அதனாலதான் தீமைக்கு மேலாக உங்களால் என்ன பண்ண முடியல, வாழ்க்கையில ரத்த வழியிலும் உங்க குடும்பத்தில் இருக்கிற அஸ்திபாரத்தில் உங்களால ஜெயம் எடுக்க முடியல. இப்படி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பலிபீடங்கள் இருக்கிறதுன்றதே தெரியாம நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். இந்த பலிபீடங்களிலே அநேக தாக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலிபீடங்களிலே நிறைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது.
இந்த பலிபீடங்கள் மறைவாக பிசாசுக்கு பலியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தீமையான ஒரு பழக்க வழக்கம் உடையவனா இருக்கேன்னு வச்சுப்போம், சரியா? நல்லா கவனிக்கணும். நான் பொய் சொல்லுகிற பழக்கம் உடையவன். நல்லா கவனிக்கலாம், பாருங்க. பொய் சொல்லுகிற பழக்கம் உடையவன். இப்போ பொய் சொல்லி என் வாழ்க்கையில ஆவி மண்டலத்துல பொய் என்கிற பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ இதுல நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்க. இதுல அந்த பலிபீடம் இருந்தா அங்க என்ன செலுத்தப்படணும்னு சொன்னேன், பலி செலுத்தப்படணும்னு சொன்னேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே இந்த பொய் சொல்லி பழக்கமானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள கவனிச்சு பாத்தீங்கன்னா பொய் அவங்களுக்கு நினையாமலேயே வாயில தானே வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுவாங்க. இப்ப இந்த பொய்ன்றது என்னன்னா, பொய்ன்ற பலிபீடம் மேல இவர்கள் செலுத்துகிறதான தீமையின் பலிகள். அப்போ ஒவ்வொரு பொய்யும் அந்த மனுஷன் பேச ஒவ்வொரு நாள், ஒரு நாளுக்கு 10 பொய் பேசுறாருன்னு வச்சுப்போம். மனைவி கிட்ட பொய் பேசுறாரு, கணவன்கிட்ட பொய் பேசுறாங்க, பிள்ளைங்க கிட்ட, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, முதலாளி கிட்ட, பேங்க்ல, எல்லாத்திட்டையும் பொய் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மனுஷன் பொய்யின் பலிபீடத்துல தன்னுடைய பொய்களை கொண்டு பலியாக என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, செலுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப பலினா லிட்டரலா ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியோ கொண்டு அறுத்து ரத்தம் சிந்துறது மாத்திரம் இல்ல. தீமையான காரியங்களை நீங்க தினந்தோறும் செய்ய அந்த செயலே தீமையின் பலிபீடத்தை வலுவூட்டக்கூடிய பலியாக மாறுகிறது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு அசுத்தமான ஒரு பலிபீடம் ஒன்று இருக்கு, இச்சைன்ற பலிபீடம் இருக்குது அப்படின்னா, நான் போன்ல பார்க்குற காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மேற்கொண்டு இச்சையான காரியங்களை என் போன்ல நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, இச்சை என்கிற பலிபீடத்துல இன்னும் பலிகளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிதான் நம்ம நினைக்கிறோம், எங்க ரத்தம்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோம். ரத்தம்லாம் உங்க முற்பிதாக்கள் செஞ்சிருப்பாங்க, அதனுடைய தாக்கமும் இருக்கு. நம்ம அறியாம இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஒரு சில காரியங்கள். இதன் மூலமாகவும் மறைவான தாக்கங்கள் தீமையின் பலிபீடத்தை, லிட்டரலா இப்ப சொல்ல போனா நீதியின் பலிபீடத்தை விட தீமையின் பலிபீடம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்னைக்கு ஆராதனையில கூட கர்த்தருடைய ஆவியான் ரொம்ப திட்டவட்டமா பேசினார். பட்சிக்கிறவன் ஒருவன் வருகிறான், எல்லைகளுக்குள்ளாக வருகிறான், படுக்கையை, கணவன் மனைவி இருக்கிறதான அந்த படுக்கை அறையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஏதோ ஒரு தீமை செய்கிறதான பலிபீடத்தை கண்டுக்காம விட்டுட்டு அது மேல இன்னும் தீமை செய்யும்படியான ஒரு பாவத்தை செய்ய அது அப்படியே பலன் கூடிக்கொண்டே போகுது. இந்த பக்கம் நீதியின் பலிபீடம் அது அப்படியே ஒண்ணுமே இல்லாம உடைஞ்சு போய் கிடக்குது. அதனாலதான் வாழ்க்கையில பல விதமான தோல்விகளையும் இழப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற முடியாம நம்ம இன்னும் தவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாவற்றிலுமே லீகலா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, இந்த நீதி தீமையின் பலிபீடத்துல இருந்து பேசக்கூடிய அந்த தீமையின் பலிகள், அதுல சிந்தப்பட்ட ரத்தங்கள், இதெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுது? பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக என்னை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இது இனிமே நடக்க போகிற ஒரு காரியம். அவன் தாழ தள்ளப்படலை, இன்னும் ராஜ்யங்களையும் காரியங்களையும் அவன் ஆண்டு கொண்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவன் தான் இந்த பூமிக்கு அதிபதி. இது ஃபியூச்சர்ல நடக்க போறது. ஆனா அவனுடைய வேலை என்ன? தள்ளப்பட போகிற அந்த பிசாசனுடைய வேலை என்னன்னா, இரவும் பகலும் உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய சமூகத்துல நின்று குற்றம் சாட்டுகிறவன். சொல்லுங்க, அவனுடைய வேலை என்னங்க? குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் அதை செய்வான். டைம் அவனுக்கு ஷிஃப்ட் போட்டுலாம் கிடையாது. 24 hours குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இப்போ என் வாழ்க்கை நான் சொன்ன இல்லைங்க, இந்த தீமையின் பலிபீடம். இந்த பலிபீடத்துல எனக்கு நான் செய்த தீமையின் காரியம், என்னுடைய அம்மா அப்பா ஒருவேளை தீமையின் பலிகள், ரத்த பலியை கூட செலுத்தி இருக்கலாம். இப்போ அவங்க எல்லாவற்றின் நிமித்தமா பிசாசுக்கு ஒரு லீகல் ரைட், சட்டப்படியான ஒரு ஒரு ரைட்ஸ், ஒரு அதிகாரம் ஒன்று வந்துருச்சு. என்ன அதிகாரம்? என்னை தேவ சமூகத்துக்கு போய் நின்று, யோபுடைய அதிகாரம், யோபுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம். யோபுவை பத்தி என்ன பண்றாங்க? அவன்
குற்றம் சாட்டுகிறான், குற்றம் சுமத்துகிறான். கவனிச்சு பாத்தீங்களா அவன் அப்படின்றான். அதனாலதான் யோபு என்ன பண்றாரு, ரொம்ப புத்திமானாக அவங்க பிள்ளைங்கள் எல்லாத்தையும், அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் பார்ட்டி வைக்கிறாங்க. அப்பப்போ யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லிக்கும் என்ன பண்ணுவாராம், அவங்க பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு பிள்ளைங்களை சுத்திகரிச்சு, ஐயோ இவனுங்க வாயினாலையும் எண்ணத்தினாலையும் ஏசப்பாக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது செஞ்சிருப்பானுங்க, அதனால இவனுங்களுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு பலி இடுகிறார். இந்த பலிய தினந்தோறும் செய்து வருகிறார் யோபு. அதனாலதான் பிசாசுனால யாரை தொட முடியல, யோபுவை தொடவே முடியல. பயங்கர ஹைலி செக்யூர்டு, ரொம்ப மிகவும் பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள யோபுனுடைய குடும்பமும் ஆஸ்தியும் சொத்து எல்லாமே இருக்குது. காரணம் என்ன, யோபு அவருக்கு அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ஆனா இந்த பலிபீடம்ன்ற ஒரு விஷயத்தை அவர் தினந்தோறும் செய்யறதுனால பயங்கர பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளாக அவர் இருந்தார். ஆனா அதை பொறுக்காத இந்த பிசாசு என்ன பண்றாங்க, தேவனுடைய சமூகத்துக்கே சென்று, தேவனுடைய சமூகத்துல நம்ம வாசிக்கிறோம், அது தேவனுடைய நீதியுள்ள தேவன் அமர்ந்திருக்கிற நீதியின் சிங்காசனம். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் பேசிக்கலி அ கோர்ட், அது நீதிமன்றம் போல. அந்த இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற நீதிபதி எல்லாம் காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவாருங்க, சைன் போடுவாரு, தீர்ப்பை எப்படி வேணா மாத்தி சொல்லுவாரு. ஆனா இந்த நீதிபதி அப்படி கிடையாதுங்க. அவர் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர், நியாயமான காரியங்களை செய்யறாரு. இப்ப நல்லா கவனிக்கணும், நான் சொல்றது எல்லாரும் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க, இந்த பக்கம் குற்றவாளி கூண்டில் நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இங்க அந்த முன்னாடி இருக்கிறதான அந்த சீட்ல பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சுமத்துகிறவன் அந்த பக்கம் நிற்கிறான். அவன் என்ன பண்றான்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டா, இப்போ பில்லி பத்தி உங்களுக்கு தெரியுமா, பில்லி நேத்து நைட்டு என்ன பண்ணா தெரியுமா, பில்லி நேத்து என்ன வார்த்தையை பேசினா தெரியுமா, போன மாசம் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லி பில்லியை குறித்து இந்த பக்கம் இருக்கிறதான குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான், டைமே கிடையாது. இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில ஏன்னா இவன் குற்றம் சுமத்துவதற்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அனுமதி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, பாட்டி தாத்தா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இது ஒரு பக்கம். அடுத்ததா நானும் தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாத உறவுல இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நானு இவன் என்னைய லீகலா சட்டப்படி குற்றம் சுமத்துவதற்கு நானே இடம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இப்போ அவன்கிட்ட போய் நோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சட்டப்படி வந்திருக்கிறான். நீங்க சட்டத்தை போய் எடுத்தோன்னு மறுக்க முடியுமா, சட்டத்தை நீங்க மறுக்க முடியாது. சட்டம் கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செய்யும். அதேதான் பரலோக நீதிமன்றத்திலே அதேதான், சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. வழக்காடர்கிட்ட போய் அவர்கிட்டையும் நோன்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் அவர்கிட்ட நாச்சும் உண்மையா என்ன சொல்லணும். பொதுவாக சொல்லுவாங்களா, வக்கீல் கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பொய். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ வக்கீல் கிட்ட போய் என்ன சொல்லணுங்க, ஆமா இந்த காரியத்தை நான் செய்தேன் தான், என் பாவம் இருக்குதான், எங்க அம்மா அப்பா இதை செஞ்சாங்க தான், எங்க பாட்டி தாத்தா இதை செஞ்சாங்க தான், நான் இந்த பாவத்தை தேவனுக்கு பிரியமில்லாத யோசிச்சேன் தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு அப்புறமா அடுத்து நான் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆனாலும் எனக்காக நீங்க யாரு, வக்கீலே நம்மளுடைய இயேசு ராஜா, அவர்கிட்ட சொல்ல, எனக்காக நீங்க ரத்தம் சிந்துனீங்கல்ல, அந்த ரத்தத்தை இப்ப நான் என்ன பண்றேன், எனக்காக நான் கேட்கிறேன், எனக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசட்டும், என்னை அந்த ரத்தம் கழுவட்டும், என்னை அந்த ரத்தம் சுத்திகரிக்கட்டும், என்னை அந்த ரத்தம் நீதிமானா மாற்றட்டும் சொல்லி ஒரு நாள் 2 நாள் இல்ல, இவன் இரவும் பகலும் சொல்றான் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் இரவும் பகலும் இயேசுவின் ரத்தத்தை வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கணுங்க. இப்போ இதுதான் நம்ம நீதியாய் கட்டி எழுப்புகிற நீதியின் பலிபீடம். நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசுவின் ரத்தத்தினாலதான் பலிபீடத்துல நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தினாலதான் நமக்கு ஜெயத்தை பலிபீடத்திற்கு மேலாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே சோர்ந்து போய் முடங்கி போய் உட்காந்துருப்போம். கிறிஸ்தவன் சொல்லி என்னை வெளியில இருக்கிறவனா ஏளனம் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். நான் அப்படியே நொடிஞ்சி போனவனா, வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருப்பேன். ஆனா இதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க. தோல்வியுற்று கஷ்டப்பட்டு வேதனையிலையும் பாடுகளிலையும் இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல.
கர்த்தர் தம்முடைய சாயலை உங்களுக்குள்ள உருவாக்கணுன்றதுக்காகவும் உங்களை ஆவிக்குரிய நிலையில உன்னதங்களில் அமரச் செய்யணுன்றதுக்காகவும் அவரோடு கூட சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவர்களா இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் ஒரு லோ லைஃப்னா ஒரு தரம் குறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? மறைந்திருக்கிற தீமையின் பலிபீடங்கள், அந்த பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட தீமையின் பலிகள், அதில் மறைந்திருக்கிற தீமையின் உடன்படிக்கைகள், பொருத்தனைகள், இது எதுவுமே நீங்க கண்டுக்கலன்னா இது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். வளர வளர இந்த பக்கம் நீதி இருக்கிறதுக்கான அறிகுறியே இருக்காது. ஜபமே இல்லை. இரவும் பகலும் அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான், இதுதான் பெருசாகுது. இந்த பக்கம் குற்றம் சாட்டுகிறவனுக்கு எதிராக பேசுவதற்கு ஜாமக்காரன் வீட்டில் இல்லை. குற்றம் சாட்டுகிறவனுக்கு எதிராக திறப்பின் வாசல்ல நின்று மன்றாடி ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இங்க இருக்கிறதான தீமையின் பலிபீடம் தான் ஜெயிக்கும், நீதியின் பலிபீடம் தோற்று போயிருக்கும். ஆனா இதற்காக கர்த்தர் என்னை மீட்டெடுக்கல, இதற்காக ஒரு ரத்தத்தை சிந்தல. நான் இப்படி தோற்று போயிருக்கணுன்றதுக்காக ஏசப்பா நான் அழைக்கல. நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுன்றதான் ஏசப்பாவுடைய விருப்பம். அவருடைய சாயலாம் இந்த பூமியிலிருந்து ஏசப்பா எங்கேயாவது தோத்து போனாருன்னு இருக்கா? சொல்லுங்களேன். இல்லைங்க. ஒருவேளை பரிசேயர் சதுசேயர் அப்படி நினைச்சிருக்கலாம். சிலுவையில் அறையும் போது இவனை தோக்கடிச்சாச்சு அப்படின்னு சிரிச்சிருக்கலாம். ஆனா உண்மையாலுமே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும் பொழுது அது வசனத்துல வாசிக்கிறோம், மரணமே உன் கூரங்கே பாதாளமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி பயங்கரமா கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எல்லாம் பக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, வெற்றியுள்ள சிரிப்புன்னு நினைச்சீங்க. ஆனா உங்க சிரிப்பு எல்லாம் அழுகுறலா மாறுச்சு. எப்போ அப்படின்னா இயேசு ராஜா மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பொழுது. அப்போ இன்னைக்கு இதுக்காக தாங்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பிசாசு உங்களை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க பிசாசை பார்த்து சிரிக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க பிசாசை பார்த்து சிரிக்கணும்னா அது சாதாரணமா நடக்கிறது இல்லை. ஏசப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாருதான். ஆனால் நான் இந்த நாட்களிலே நான் எதிரியினுடைய பாளையத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த விஷயத்துல நான் கனவீனமா, யோசனையே அக்கறையே இல்லாம, இதை பற்றி அறிவில்லாம நான் அசதியா இருப்பேன்னு சொன்னா வரக்கூடிய தோல்வியை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்புறம் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். அதுல அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், பல முறை நம்முடைய ஆலயத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம், இருந்தாலும் வாசிப்போம். நமக்கு எதிரிடையாகும். சேர்ந்து வாசிங்க. கொலோசியர் 2:14. 14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பலிபீடம் அது இதெல்லாம் சொன்னா மண்டையிலே ஏறாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏசப்பா பலிபீடமா, அதில் ஏசப்பா கட்டி முடிச்சிட்டாரு, வெற்றியா ஏசப்பா தந்துட்டார். அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன பண்றீங்க? இப்போ நான் ஏசப்பாவை துதிக்கிறேன், சரி ரைட்டு. அப்போ உன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை? உன் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம்? தீராத வியாதி ஏன்? தீராத போராட்டம் எதுக்கு? அப்போ என்னத்துக்கு தான் நீ இந்த பூமியில் இருக்கிற? நீ வெறும் துதிக்கிறது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னா நீ எங்க போயிருக்கணும்? இந்நேரம் பரலோகத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா அங்க மட்டும்தான் துதிக்கிற வேலை. இங்க துதிக்கிறது மாத்திரம் இல்ல, துதிக்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. யுத்தம் செய்யறதுக்காக இந்த பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா. தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த கேட்டின் மகன் வரப்போறான், ஆனா இப்போ அவனை தடுத்து நிறுத்துவது எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்றார். எது தடுத்து நிறுத்துவது தெரியுமா? கேட்டின் மகன் இன்னும் வெளிப்படாம இருக்கிறதுக்கு ஜெபம். ஜெபிக்கிற மனுஷங்க அங்கங்க அப்படியே எழும்ப 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 கேட்டின் மகன் என்ன பண்றாங்க? அவன் தடுத்து நிறுத்தப்படுறான். எதுக்கு ஜெபம் எழும்புது? எதுக்கு தடுத்து நிறுத்தப்படணும்னா இன்னும் ஆத்துமாக்கள் என்ன பண்ணப்படணும். ஒருவேளை கேட்டின் மகன் இப்ப இம்மீடியட்டா அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அழிவு எவ்வளவு பெருசா இருக்கும். எத்தனை ஆத்துமாக்கள் இன்னும் நரகத்துக்கு போவாங்க. எத்தனை பேர் தேவ பிள்ளைகளா இருந்துமே நரகத்துக்கு போவாங்க. ஏன்? அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அறிவில்லை அவங்களுக்கு. பேசப்பட்ட வார்த்தைகளை அவங்க கவனிக்கல. அப்ப இந்த பூமியில வெறுமனை துதிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, துதி ஆராதனைன்றது சத்துருவை எதிர்க்கக்கூடிய விதங்களிலே பல விதங்களிலே ஒரு விதம். worship is a warfare strategy. யுத்தம் செய்வதில் ஒரு முறை. ஆனால் வெறும் துதிக்கிற ஆராதிக்க மாத்திரமே நம்மள கர்த்தர் அழைக்கல.
நம்ம இந்த இடத்துல, இந்த பூமியில நம்மளுடைய எதிராளி யாருன்னு தெரியணும், எதிராளியுடைய தந்திரங்கள் என்னன்னு தெரியணும், அவனை எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு தெரியும், என்னென்ன அவனுடைய யுக்திகள்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதற்காக தான் இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்விதமா கர்த்தர் நம்மளை அழைத்திருக்க நம்ம எல்லாம் இன்னும் என்ன பண்றோம் தெரியுங்களா? என்ன பண்றோம்? ஒரு சிலர்லாம் இன்னும் கொரட்டை மட்டும் தான் விடல, ஆனா தூங்கிட்டு இருக்கிறீங்க. நம்முடைய ஆலயத்திலேயே அந்த மாதிரி ஒரு சில நேரம் கொரட்டை சத்தம்லாம் வந்திருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர், தூங்காம கவனிங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா, சிலுவையில எல்லா காரியங்களையும் முடிச்சிருக்கிறார். யோவான் 19:30 வாசிக்கிறோம், அவர் அந்த சிலுவையில் அவர் சொன்ன கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கான அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இதுக்கு மேல நீ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வெறுமனே என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சத்ருவை நீ மேற்கொண்டா போதும். ஏன்னா ஜெயம் நான் எடுத்துட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கம்ப்ளீட் விக்டரி உங்களுக்கு உறுதிங்க, வெற்றி உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டாச்சு. ஆனா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப சண்டையில யார் ஜெயிக்க போறா? ப்ராப்பரா நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா என்ன ஆயிடுச்சு? வெற்றி உறுதி ஆயிடுச்சு, சிலுவையில உறுதி செய்யப்பட்டுருச்சு. இப்போ அந்த வெற்றியின் அடிப்படையில தான் நம்ம யுத்தம் செய்யறோம். இந்த வெற்றியின் அடிப்படையில தான் நம்ம தீமையின் பலிபீடத்தை தகர்க்கப்படணும்ன்றோம், இந்த பக்கம் நீதியின் பலிபீடத்தை எழுப்பணும்னு நம்ம சொல்றோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்துவின் வெற்றியிலிருந்து இந்த யுத்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 9-10 வசனங்களை நம்ம வாசிப்போம் பாருங்க. 10-19. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? எல்லாரும் கொஞ்சம் நிதானமா நிறுத்தி பொறுமையா வாசிக்க போறோம். எடுத்துட்டுக்கோங்க. நியாயாதிபதிகள் 2:10-19 வாசிப்போம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. அப்பொழுது பாகால்களை சேவித்து புறப்பட பண்ணின கர்த்தரை விட்டு ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் பணிந்து கொண்டு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். வாசிப்போம். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கங்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டம் வழியையும் விடாதிருப்பார்கள். போதும். இங்க பாருங்க, கர்த்தர் அவங்கள ரட்சிக்கிறார். எதுக்கு ரட்சிக்கிறாரு? அவங்க மூலமா தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தணுன்றதுக்கு தான் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்து இப்போ யோசுவா மூலமா லேண்டுகெல்லாம் பிரிச்சு கானான் தேசத்தை இவங்களுக்கு சொந்தமாக்கியாச்சு. ஆனா அங்க போனா கானான் தேசத்துல இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றானுங்க, அந்த ஊருக்காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஊருக்காரங்க மூலமா விக்கிரகம் என்ன ஆகிட்டு இருக்குது, அங்க பயங்கரமா இருக்குது. அவங்களோட சேராதீங்க, கலக்காதீங்கன்னா அப்பதான் இவனுங்க அங்க போய் சேர்றானுங்க. சேர்ந்த உடனே என்ன நடக்குதுன்னா, வாசிக்கிறோம், கர்த்தருடைய கை, எந்த கையை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துச்சோ அதே கை இப்ப இவங்களுக்கு எதிராக செயல்படுகிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அவல நிலை.
எந்த கை அவங்கள காப்பாத்துச்சோ அந்த கையே இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுது? எதிராய் நிற்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் பகுதியில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிச்சோம் இல்லையா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, நியாயாதிபதி இருக்கிற டைம்ல ஆண்டவருக்கு கீழ்படிவாங்க. ஏன்னா நியாயாதிபதி கொஞ்சம் ரஃப்பான ஆளு. அதுக்கப்புறம் அவர் செத்து போன உடனே என்ன பண்றது? திரும்ப பழைய நிலைமைக்கு போடுவாங்க. பழைய நிலைமைக்கு போன உடனே திரும்ப அங்க ஒரு எவனாவது ஒருத்தன் வந்து அவங்கள துன்புறுத்துவான். அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்றது. ஆண்டவர் மனஸ்தாவப்பட்டு இன்னொரு நியாயாதிபதி எழுப்புவார். இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் இல்லை. நின்ன இடத்துலயே சைக்கிள் ஓட்டிட்டு, ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டினா எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். களைப்பாவும், கால் வலிக்கும், வேர்க்கும், ஆனா எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். இப்போ இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது தான் நம்ம வாழ்க்கையிலையும். என்னன்னா, நின்ன இடத்துலயே ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் வேக வேகமா ஓட்டுறோம். ஏதோ முன்னேற போற மாதிரி இல்லைங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும், ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை எங்க இருந்து வந்தது தெரியுமா? முற்பிதாக்கிட்ட இருந்து வந்ததான அநேக காரியங்களை சுழற்சி முறையில் அவங்க செய்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றியதான ஒரு அறிவோ ஒரு தெளிவோ இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் பேசியும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியல. மகிமையை குறித்ததான ஒரு எண்ணமே உண்டாக மாட்டேங்குது. ஏதோ வந்துட்டோங்க, ஏதோ இஸ்ரவேல்ல பிறந்தாச்சு, ஏதோ வாழ்ந்து இருந்து போவோம் போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்களே ஒழிய, யாருக்குமே மனசுல ஒரு தீர்க்கமான ஒரு யோசனையே இல்லை. ஒரு நோக்கம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஒரு 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 கடின இருதயம் உள்ளவங்களா அந்த டைம்ல மட்டும் ஏதோ உணர்த்தப்படும் போது அப்படி, அதுக்கப்புறம் போயிடும். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை பலன் இழந்து என்ன ஆயிடுச்சு? தீமையின் பலிபீடம் பெருசோ கோபுரம் மாதிரி இருக்கு. நீதியின் பலிபீடம் பாத்தீங்கன்னா ஒரு அடி கூட உயரல. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த நீதியின் பலிபீடங்களை கட்டி எழுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ளேயே ஒரு ஒழுக்கமோ ஒரு தீர்மானமோ வரலன்னா இந்த நீதியின் பலிபீடம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? திடீர்னு ஒரு வேகம் வந்து ஒரு மாசம் கட்ட 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 கட்டன்னு ஏறும். ஒரு சில வீடுலாம் பார்த்து நீங்க வச்சுக்கோங்களேன், காசு இருந்தா வீடு கட்டுவாங்க. அவங்க பார்த்துருக்கிறீங்களா? என்ன பண்ணுவாங்க? காசு இருந்தா கட்ட கட்ட கட்டன்னு வேலை நடக்கும் கட்டடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மாசத்துக்கு இழுத்து போட்டுருவாங்க. அப்போ நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், ஓஹோ காசு இல்லை போல, லோன் சாங்ஷன் ஆகல, அதனால பெண்டிங்ல நிக்குது. அப்புறம் காசு ஒரு 4 மாசம் கழிச்சு, அதுக்கப்புறம் கிடுக்கிடுன்னு கட்டுவாங்க. அதுக்குள்ள அவங்க 4 மாசம் கழிச்சு வராங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ள செவுரு வீரல் விட்டு போய் கிடக்கும். திரும்ப முதல்ல இருந்து என்ன பண்ணுங்க, எல்லா வேலையும் பாவம் கொத்தனாரு மேஸ்திரி என்ஜினியர் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படணும். அதுக்கே ஒருத்தரெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு இவ்வளோ செலவாகும், 15 லட்ச ரூபா அப்படின்னா 15 ரூபா செலவு பண்ணி எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கட 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 கடன்னு கட்டி எழுப்புவாங்க. இப்போ யாரை நீங்கள் புத்திசாலின்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வீட்டை கட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாம் சேமிச்சு வச்சு வீடு கட்டுறவங்க தான் புத்திசாலி. எனக்கு காசு வந்தால் நான் கட்டுவேன். இப்படி நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணுறோம். நீதியின் பலிபீடம் நல்ல ஒரு உற்சாகம், புது வருஷத்துல நல்ல கட கட கடன்னு எழும்போம். ஒரு மாசத்துக்கு நல்லா ஜப பலிபீடம் எழும்போம். பிப்ரவரி மாசத்துல காணாம போயிடும். அப்புறம் திடீர்னு மார்ச் மாசம் 2வது வாரத்துல இல்ல 3வது வாரத்துல ஆண்டவர் ஏதாவது பேசின உடனே திடீர்னு ஒரு பொறி தட்டும். அப்படி திடீர்னு ஒரு வெறி வரும், ஒரு வைராக்கம் வந்தோன்னா அதுக்கப்புறம் கிட்டுக்கிட்டுன்னு ஏறுவோம். அதுக்கு ஏறதை பார்த்தா கீழே நிறைய பொத்தலாக இருக்கும், அதையும் வேற ரிப்பேர் பண்ணோம், அப்புறம் கட்டுவோம். இப்படி வருஷத்துல ஒரு கட்டடம் கூட கட்டி முடிக்க முடியாது. ஒரு பலிபீடத்தை கூட உங்களால முழுசா கட்டி முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல தெரியுங்களா, என்னுடைய வாழ்க்கையில இதை நான் செய்யும் அளவும், கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த நன்மை செய்யும் அளவும் நீதியின் பலிபீடத்தை கட்டி எடுப்புறதை நான் நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லி ஒரு டிசிப்ளின்குள்ள, ஒரு ஒழுக்கத்திற்குள்ள நம்ம வரலன்னு சொல்லி சொன்னா பலிபீடம் அப்படியே தான் இருக்கும். 4 அடி ஏறும் அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 அடி ஏறும் அப்படியே நிற்கும். ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. தீமையின் பலிபீடத்துக்கு நீங்க எந்த சிரமமும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா இருந்தாலே போதும். அது என்ன ஆகும், ஜபம் இல்லாம இருந்தா போதும், வேத வாசிப்பு இல்லாம இருந்தா போதும், இது பாட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஏறிக்கிட்டே போகும். திடீர்னு இப்படி திரும்பி பார்ப்பாங்க, பெருசா இவ்வளவு பெருசா இருக்கும். என்னங்க இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமா அப்படிதான் ஆகும். ஏன்னா ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, நீதியான வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது தீமைக்கு நீங்க முயற்சியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலிபீடம் தானா வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே எங்க அம்மா அப்பா மூலமா வந்த பிரச்சனை கொஞ்சம்,
அதுல நான் கொஞ்சம் அநீதியா வாழ்ந்த என்னுடைய காரியத்துல கொஞ்சம், இப்படி இது எக்குத்தப்பா போய்கிட்டே இருக்குது. ஆனா இந்த பக்கம் கொஞ்சம் நஞ்சத்துக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா சீக்கிரத்துல நீதியின் பலிபீடம் ஒன்னுத்துக்கும் உதவாம போயிடும், தீமையின் பலிபீடம் தான் மேலோங்கி இருக்கும். வாழ்க்கையில ஃபுல்லா திறந்து இருக்கிறது பேய்க்கும் பிசாசுக்கும் வாசலாக இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது, நம்மளுடைய ரத்த வலியில மறைந்திருக்கிற இந்த தீமைகளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, இதை உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கத்தை நீங்க பெருசா கட்ட ஆரம்பிச்சீங்கனாலே, நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க போயிட்டு அந்த இரவு வேளையில தாகோனுடைய கோவில்ல அந்த உடன்படிக்கை பெட்டி எந்திரிச்சு சண்டை கண்டெல்லாம் போடல. ஜஸ்ட் போய் அதோடைய பிரசன்ஸ், the very presence of the ark of the covenant, உடன்படிக்கை பெட்டியினுடைய பிரசன்னமே போதும், தாகோன் என்ன ஆயிடுச்சு. அதேதான் இப்ப நம்ம செய்ய போறது என்னன்னா, தீமை நன்மைன்னு தெரியுது, நன்மைக்கு உரிய அந்த பலிபீடங்களை கட்டி எழுப்ப இதெல்லாம் வலுவிழந்து போயிடும், இருக்கிற இடமே தெரியாம உடைஞ்சே போயிடும். ஆனா நமக்கு தேவை விடாப்பிடியா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, மாசம் வச்சுக்காதீங்க, காலம் வச்சுக்காதீங்க, ஒரு வாரம் 2 வாரம்லாம் வைக்காதீங்க. இது நம்மளுடைய எப்ப தெரியுங்களா அந்த பலிபீடம் கட்ட நிறுத்தப்படணும், தீமையும் வாழ்க்கையில கம்ப்ளீட்டா போகிற வரைக்கும் நான் எழுப்பிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டா போகுமா அப்படின்னா சாகர வரைக்கும் போகாது. அப்ப சாகர வரைக்கும் என்ன பண்ணணும், ஜெப பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே தான் இருக்கணும். பிரேயருக்கு ஒரு நாளும் பிரேக் விட்டுறாதீங்க. பிரேக் விட்டீங்கன்னா பிரேக் ஆயிடுவீங்க. இந்த பிரேக் விட்டீங்கன்னா இந்த பிரேக் தான் அப்புறம் உடஞ்சுதான் போகணும். சரிங்களா? ஸோ இப்படி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தலைமுறை அப்ப சொன்ன இல்லைங்களா, தீமையின் பலிபீடத்தில் வருகிற நிறைய காரியங்கள் தலைமுறையா வந்து அடுத்த தலைமுறையில் அது சாதாரணமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தலைமுறையில் அது பாவமா இருந்துச்சு. 3வது 4வது தலைமுறை தாண்டின உடனே அது என்னவா மாறிடுச்சு, பழக்க வழக்கமா மாறிடுச்சு. நான் தலைமுறையில குடிக்கிறது வந்து பாவம், ஆனா அதே 4வது தலைமுறை வந்துருச்சுன்னா குடிக்கிறதுன்றது கெத்து, ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஐடென்டிட்டி. குடிக்கலனா தான்டா பிரச்சனை. ஏன்னா அவங்க குடும்பமா எத்தனை காலமா என்ன பண்றாங்க, 4 தலைமுறையுமா குடிகார குடும்பம் அது, இவங்க குடிக்கலனா தான் பிரச்சனை அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. இப்போ இப்படிதான் இந்த குடும்பத்துல தீமை என்பது ஒரு தலைமுறையில் ஆரம்பிச்சிச்சு. ஆனா அடுத்தடுத்து 2வது 3வது 4வது தலைமுறை வரும்பொழுது அது சர்வசாதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். இப்படிப்பட்ட தீமையிலிருந்து தான் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம், வேகமாக எடுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 19 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 19. பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். இப்ப பாருங்க, இதுதான் தெளிவா சொல்றாரு பேதுரு. முன்னோர்கள் என்ன பண்ணி வந்தாங்க, 18 வசனம் காமிங்கப்பா. பாரம்பரிய காரியங்களை அனுசரிச்சு வீணான நடத்தை நின்று அதுல இருந்து என்ன பண்றாருங்களாம், எதை கொண்டு மீட்டாராம் வசனம் சொல்லுது, அழிவுள்ள வஸ்தின் பொண்ணு வெள்ளிலாம் இல்ல, கோல்டு சில்வர்லாம் கொடுக்கல, அழிவில்லாத குற்றம் இல்லாத 19 வசனம், குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு வெகுமதி என்ன தெரியுங்களா? The greatest gift you can ever receive is the blood of Jesus. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை காட்டிலும் பெரிதான ஒரு பெரிய வெகுமதி வேற எதுவுமே கிடையாது. நீங்க அந்த இயேசுவின் ரத்தத்தை, அது வந்து சர்வ ஆயுதம் மாதிரி, எல்லாத்துக்கும் அதுதான் டூல், அதுதான் வெப்பன், ஆயுதம். சர்வாத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்கிறோம். ஸோ என்னென்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்றோம். ஆனா இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய வாயில சொல்லி 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 நம்ம என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தினுடைய அடுத்த பாகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 10வது வசனத்துக்கு அப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்களா, அவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் பிசாசை ஜெயிக்கிறார்கள்.
அப்போ நம்முடைய வாயில வார்த்தை இருக்கணும், வசனம் வாயில நல்லா இருக்கணும். அடுத்ததா எப்பொழுதுமே இயேசுவின் ரத்தத்தை குறித்த ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இயேசுவின் ரத்தம்னு சொல்லி தொடர்ச்சியா நம்முடைய ஜெபம் இயேசுவின் ரத்தத்தை மையப்படுத்தி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இவ்விதமா பாருங்க, அதுதான் 12 வெளிப்படுத்த மார்க் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நீங்க அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன நடக்குது? இப்போ அநேக காரியங்களிலே அநேக போராட்டங்கள் இவ்விதமாய் மறைந்து தீமையின் பலிபீடங்களை வலுவூட்டி கொண்டே இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமானது நம்முடைய மண்ணுல, உங்களுடைய குடும்பத்தின் மண்ணுல ஒரு சில தீமை மறைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா அந்த மண்ணுல முற்பிதா யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பாவம் செய்யப்பட்டதனுடைய தாக்கம் அந்த மண்ணில் ஒரு கசடை போல தங்கி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க அஸ்தம்பட்டியில் இருக்க எங்களுடைய வீடு இருக்குல்ல, அந்த இடத்துல எங்க அப்பாவுடைய தாத்தா அவர் அந்த வீட்டை, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்களாம். அந்த பாட்டி அவங்க ஒரு விதவை தாய். அவங்க வந்து அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை, எங்களுடைய வீடு இருந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை. அதுல அந்த பாட்டி இரவும் பகலும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 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 அம்மா எப்போ பார்த்தாலும் ப்ரேயர்லேயே தான். அந்த பாட்டி நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு பாட்டி. அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் அந்த லேண்டை எங்கள் அப்பாவுடைய தாத்தா வாங்கினார். அதுக்கப்புறம் அப்புறம் அம்மாச்சி, அதுக்கப்புறம் அம்மாச்சியும் அநேக நேரங்களில் அந்த இடத்துல இருந்து ஜெபித்து அநேக பதில்களை பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ், ஆஃப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எந்த இடத்துல இருந்ததுன்னா, அந்த பாட்டி எந்த இடத்துல முட்டி போட்டு ஜாம் பண்ணாங்களோ அதே இடத்துல தான் பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது. அந்த இடத்துல எங்கள் அப்பா ப்ரெஸ் ஓட்டிக்கிட்டே இருப்பார். அந்த ஆஃப்செட்லாம் செட் பண்ணி அந்த அச்சிடுகிற வேலையை எங்கள் அப்பா செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது அதுதான் வேலை. அப்போ அவங்க ஊழியத்துக்கு வரல. அப்போ அந்த இடத்துல அப்பாவுக்கு ஒரு தரிசனம், ஒரு தூதன் வந்து அவர்களை அழைப்பது போல ஒரு தரிசனம் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஊழியத்தை குறித்ததான ஒரு வாஞ்சையும் ஒரு ஏக்கம் வந்து அப்புறம் அழைப்பை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஊழியத்திற்கு அப்பா கமிட் ஆனாங்க. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பாட்டி அந்த இடத்துல அந்த மண்ணில் என்ன செஞ்சாங்களோ அதனுடைய தாக்கம் அந்த மண்ணில் என்ன இருக்குது. நீங்க நம்புறீங்களோ நம்பளோ, இதெல்லாம் கட்டுக்கதை நீங்க நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, நீங்க ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயம் செய்றீங்கல்ல, ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா அது அந்த மண்ணுக்கு, land has a memory, மண்ணுக்கு மெமரி இருக்குதுங்க, அதுக்கு நினைவாற்றல் இருக்கிறது. அந்த மண்ணில் என்ன அக்கிரமம் செய்யப்பட்டுச்சோ அது அந்த மண்ணிலே கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். அந்த மண்ணில் நீங்க நன்மையான காரியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த மண்ணில் அதுவும் பதிந்திருக்கும். அப்ப மண் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சாதகமான காரியங்களை கொடுக்குது. இப்போ இந்த பூசை பண்றவங்க எல்லாம் காலடி மண்ணை எடுத்துன்னு போய் எதுக்கு பூசை பண்ணணும் யோசிச்சு பாருங்க. என்ன அப்படி இருக்கு அதுல? காலடி மண்ணில் என்ன இருக்குது? மண்ணு ஆக்சுவலி மண்ணுன்றது ஒரு பெரிய ஒரு டாபிக். அதை பற்றி நானும் அதை படிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சித்தமான அதை பற்றி நம்ம பேசலாம். மண் வெறும் சாதாரண மண் இருக்கு இல்லையா, ஒரு மண்ணுக்கும் உதவாதுன்னு நம்ம திட்டுறோம் இல்லைங்களா? ஆனால் மண்ணில் அவ்வளோ வல்லமை இருக்கு. சரிங்களா? சரி, அதை அப்புறமா பேசலாம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மண்ணில் என்ன இருக்கு தெரியுங்களா? நீங்க ஒரு தீமை, இப்போ ஒரு இடத்துல அநீதியான ஒரு விஷயத்த ஒரு ஆள், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள், நான் ஒரு தப்பு பண்ணுறேன், என் மனைவிக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அறைக்குள்ளே சாத்திட்டு அந்த அறையில் யாரோடைய பேசுகிறேன். என் மனைவிக்கு தெரியாமல் ஒரு தவறான யாரோ ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன்னு வச்சுப்போமே. இப்போ நான் ரெகுலராக ஒரே இடத்துல ரூமை சாத்திக்கிட்டு நான் செய்ய 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 அந்த மண் என்ன ஆகுது தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக செய்யப்படுகிற தீமையை தன்னுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அந்த இடத்துல இருந்து. ஆனால் அந்த இடத்துல அதுக்கப்புறம் திரும்ப யார் வராங்களோ அவங்களுக்குள்ளேயும் அந்த மண்ணிலிருந்து திரும்ப அதே தாக்கம் அவங்களுக்குள்ளேயும் போகும். இது யூனிவர்சல் ட்ரூத், உலகளாவிய உண்மை தான். நீங்க எந்த இடத்துல எந்த மண்ணில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல அதுதான் பின்தொடரும். அப்போ உங்க மண்ணில் உங்க குடும்பம், உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது இல்லையா உங்களுடைய சொத்துக்கள், அதுல என்ன நடந்துச்சு, அந்த மண் அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா, அதுக்கு சொந்தக்காரங்களா யார் இருந்தாங்க, அந்த இடத்துல என்ன ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, அந்த இடத்துல என்ன உடன்படிக்கை இருந்துச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது.
அம்மா அப்பா கொடுத்தாங்க, நான் அந்த நிலத்தை வாங்கிட்டேன். எங்க அம்மா அப்பா எனக்கு சொத்து கொடுத்தாங்க, சொத்து வாங்கிட்டேன். ஆனா மண்ணிலே இந்த மாதிரி தீமையின் பலிபீடங்கள் நிமித்தமாய் சிந்தப்பட்ட தீமையின் ரத்தங்கள், தீமையின் காரியங்கள் மண்ணிலும் மறைந்திருக்கிறது. அப்ப சுத்திகரிப்புக்காக ஜோம் பண்ணும் போது உங்களுடைய மண்ணுக்காக என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடை கொடுத்துருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதற்காக ஜெபிக்கணும். அந்த எல்லையை சுற்றி தண்ணி எடுத்து, ஏசப்பா இது உங்களோட ரத்தமா நான் தெளிக்கிறேன், ஏன்னா இது நீங்க எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்தது, இது மேல இதுல இந்த மண்ணுல எந்த தீமையின் நினைவு இருந்தாலும் அது அழிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை பிசாசு ஆளுகை பண்றதுக்கு நம்ம விடவே கூடாது. விட்டீங்கன்னா அதுல இருக்கிற தாக்கம் உங்களை மாத்திரம் இல்லை, உங்களுக்கு அப்புறம் வர்ற 10-15 தலைமுறை வரைக்கும் நீங்க என்ன கஷ்டத்தை பட்டீங்களோ அதே கஷ்டம் தான் உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரம், கொள்ளு பேத்தி, அதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் அதே தான் இருக்கும். காரணம் என்ன? மண்ணிலே மறைந்து இருக்கிறதான தாக்கங்கள். அப்போ மண்ணிலே நிறைய விஷயம் இருக்கு, அதை நாங்கள் ஏற்கனவே 10 நாள்ல பேசியிருக்கோம். அதனுடைய சுருக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த லேண்ட் டிஃபைல்மெண்ட், இந்த மண் தீட்டாக்கப்பட்டு அதன் வழியாக தாக்கங்கள் மறைந்திருந்து அந்த மண்ணை யார் அடுத்து கைப்பற்றுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு அம்மா அப்பாவிட்ட இருந்து சொத்து வருது, எனக்கு தான செட்டில்மெண்ட் பண்றாங்க, இப்படிலாம் அது வந்தா அவசரம் அப்படியே போயிட்டு வாங்கிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், அதை அபிஷேகிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், அது வாங்கினதுக்கு அப்புறம் அதன் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். இது இயேசுவே உமக்கு சொந்தம்னு சொல்லணும். ஏசப்பா இந்த மண்ணுல மறைஞ்சிருக்கிற சாபம் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே, இது வரைக்கும் இந்த மண்ணுல என்ன தீமையின் பலிபீடம் இருக்குதோ அதெல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மன்றாடி ஜெபித்தால் ஒழிய அதிலிருந்து நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நீங்க நல்லா ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. கடைசியாக ஒரு 5 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 139 23 24 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 139 23 24. என் தேவனே, சேர்ந்து வாசிப்போம். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த ஜெபம் இதுதான் ரிவீலிங் ஆஃப் த ரூட்ஸ். வேர்ல என்ன மறைஞ்சிருக்குதோ அதை எனக்கு ரிவீல் பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. ஏன்னா நான் வேற வெட்டாம மேல வெட்டிக்கிட்டு இருந்தேன்னா வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். காலம் ஃபுல்லா கனியவே புசிக்க மாட்டேன், மரத்தை வெட்டுறதே தான் எனக்கு வேலையா இருக்கும். எப்ப மரத்தை வெட்டி எப்ப நல்ல மரம் முளைச்சி எப்ப அந்த நல்ல மரத்துல இருந்து கனியை சாப்பிடுறது? ஏன்னா எண்ணத்தை வெட்டல, வேற வெட்டல. அப்ப தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டியது, முதலாவது நான் 5 காரியங்களை சொல்ல போடுறேன். முதலாவது, கர்த்தாவே மறைந்திருக்கிற தீமைகளை, மறைந்திருக்கிற வேற, மறைந்திருக்கிற அசுத்தங்களை என் இருதயமா இருக்கட்டும், எங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், என் பாட்டி தாத்தாவா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு வெளிப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிப்படுத்த, நமக்கு வெளிப்பாடுகள், பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுகளுக்கு நம்ம ரொம்ப அதிகமா ஜெபிக்கணும். அப்ப எப்படி வெளிப்படுத்துறாரு? வசனத்துல வெளிப்படுத்துவாரு, நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது வெளிப்படுத்துவாரு, கனவுகளில் வெளிப்படுத்துவாரு, கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் பேசும் பொழுது, தேவ மனிதர்கள் பேசும்போது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ எல்லாத்துலயும் யாக்கோபு சொல்றாரு, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும், ஆனா பேசுறது யோசிச்சு பேசணும். கவனிக்கிறது என்ன அர்த்தம்? என்னென்ன வெளிப்பாடு இருக்குது, என்னை பற்றி, என்னுடைய இருதயத்தை பத்தி என்ன இருக்குது, மற்றவங்களை பத்தி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிறது என்ன, இன்னும் என்னென்னலாம் மறைஞ்சிருக்கிறது. ஸோ முதலாவது வெளிப்பாடுகளுக்காக ஜெபிக்கணும். மறைந்திருக்கிற தீமையின் வேர், மறைந்திருக்கிற தீமையின் பலிபீடம், மறைந்திருக்கிற உடன்படிக்கைகள், மறைந்திருக்கிற பொருத்தனைகள், இதெல்லாம் வெளிப்படுத்தப்படும்படி ஜெபிக்கணும். அடுத்து இரண்டாவதாக, வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டு மன்றாட வேண்டும். ரிப்பென்டன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், சாரி, ரிப்பென்டன்ஸ் அண்ட் இன்டர்செஷன், சாரி, ரிப்பென்டன்ஸ் அண்ட் இன்டர்செஷன். மனம் திரும்பி, இப்ப இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்ததா மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? மன்றாடணும். என்னத்துக்கு மனம் திரும்புறது என்ன அர்த்தம்? சரி, இது வந்துச்சுங்க, அது வந்துச்சுங்க, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்றது மனம் திரும்புதல். மன்றாடுதல் என்ன அர்த்தம்? மன்றாடுதல் என்னங்க அர்த்தம்? எனக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய சந்ததிக்கும் இனிமேட்டு இது போகக்கூடாது. இப்ப நிறைய பேர் குடும்பத்தில் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா,
என் பையன் அக்கிரமம் பண்ணிட்டான், அவனை ஆண்டவரே சந்திங்க. என் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், என் புருஷன் சொன்ன பேச்சு, இப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. மன்றாட்டு வீரர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் செய்த பாவத்தை பொது உடைமையாக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நாங்க எல்லாம் பாவம் செஞ்சோம்னு சொல்லுவாங்க. என் புருஷன் பாவம் செஞ்சாரு, அவரை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்றது இல்ல, நாங்கள் பாவம் செஞ்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களை அந்த தீமையோடு அவங்க ஐடென்டிஃபை, தங்களை அடையாளம், அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அதுதான் மன்றாட்டு வீரனுடைய அழகு. ஆண்டவரே அவன் பாவம் பண்ணிட்டான், அவனை மன்னிங்க, அவன் பாவம் பண்ணிட்டான், அவனை தூக்கிடுங்க. இந்த ஜெபம் அது வந்து உண்மையாலுமே ஒரு தாழ்மையின் ஜெபம் இல்லை, அது சுயநீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கரெக்டா இருக்கிறேன், அவனெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அந்த ஜெபம் தேவன் கேட்கவே மாட்டார். நம்ம ஜெபிக்கும் போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா, கணவன் ஏதாவது செஞ்சுட்டாரா, மனைவி செஞ்சுட்டாங்களா, பிள்ளை செஞ்சிருச்சா, பிள்ளைய ஆண்டவரே பிள்ளைய மன்னிங்க ஆண்டவரேன்றது பதிலா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எங்களை மன்னிங்க, எங்க குடும்பத்தில். அப்போ என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது. நானும் ஏதோ ஒன்று தெரியாம என்ன பண்ணிட்டேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில விட்டுட்டேன், நான் கண்டுக்காம விட்டுட்டேன், அதனால தான் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் இப்படி நிக்குது. அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் மன்றாடாம பொதுவா குடும்பத்திற்காக நம்ம மன்றாடணும். ஏன் இந்த பாவம் என்ன மாத்திரம் இல்லை, என் பிள்ளைய மாத்திரம் இல்லை, முழு குடும்பத்தையும் தாக்குது. அப்போ நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். தானியேலையும் கவனிக்கிறோம். தானியேல் 9:4-19 மார்க் பண்ணிக்கோங்க. நெகேமியா 1:6 இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்க எப்படி ஜெபம் பண்றாங்களா, நாங்களும் எங்களுடைய முற்பிதாக்களும் பாவம் செய்தோம். அவங்களாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன்லாம் சொல்ல, நாங்க எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. சோ மனம் திரும்புதலும், அடுத்ததா மன்றாடுதலும், இது ரொம்ப முக்கியம். அடுத்து மூன்றாவதாக உடன்படிக்கைகளை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். எப்படி விட்டு விடணும்னா, நம்ம ஒரு சில ஜபங்களை இப்போ நம்ம ஏறெடுக்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நம்ம அந்த உடன்படிக்கைகளை நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும்னா, எனக்கும் என்னுடைய முற்பிதாக்கு இருக்கிற எல்லா தொடர்பையும் என்ன பண்ணுறேன், வெட்டுறேன், அதை நான் உடைச்சு போடுறேன், அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் உடைவதாகன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 2:14 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவதாக நான் சொன்னேன் இல்லைங்களா, குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டும் பொழுது எதிராக எதை வச்சு நம்ம ஜெபிக்கணும்? இயேசுவின் ரத்தத்தை வச்சு. அப்ப இயேசுவின் ரத்தத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 இருக்குது. நான்காவதா apply the blood of Jesus, use the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஐந்தாவதாக ரொம்ப முக்கியமானது, சாபங்களை எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இப்ப நமக்கு என்ன வேணும்? சாபத்துக்கு பதிலா ஆசீர்வாதம் வேண்டும். இப்போ ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்லணும். கர்த்தாவே, என் குடும்பம் சாபத்தை அல்ல, இனி என்னுடைய பிள்ளைகளும் நாங்களும் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், எனக்கு அடுத்த எல்லா தலைமுறையும் ஆசீர்வாதத்தை பெற தலைமுறையா இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். பிரேயர். ஸ்தோத்திரம். ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசி இருக்கிறார். நாங்கள் 10 நாட்களில் பேசினதுடைய ரொம்ப சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுலேயும் இன்னும் தெளிவாக கேட்கணும்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் இருக்குது, அதை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதில் அந்த அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் செத்து போகிறாங்க, சங்காரமான செத்து போகிறாங்க. அவங்க அறிவில்லை. எதை பற்றி அறிவில்லை? இவ்விதமாக தேவனுடைய திட்டத்தை பற்றியும் அறிவில்லை, பிசாசு கொண்டு வருகிற அவனுடைய திட்டங்களை பற்றியும் அறிவில்லை, சாபங்கள் என்னை ஆண்டு கொள்கிறதுன்றதையும் அறிவில்லை. அதற்கு மேலாக நான் நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்பி தேவனுடைய கிருபையினாலே ஜெயத்தை பெறுவேன்றதும் யாருக்கும் யோசனையே இல்லை. அதனால இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீதியான காரியங்களை, கர்த்தாவே நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்பணும் ஆண்டவரே. ஆகையால் இப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த தீமையின் பலிபீடங்களை நான் பொறுத்து கொள்ள போவது இல்லை, தீமையின் பலிபீடங்களை நான் பொறுத்து கொள்ள போவது இல்லை. இனி என்னுடைய வாழ்க்கையிலே நீதியின் பலிபீடங்களை நான் கட்டி எழுப்ப போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நீதியின் பலிபீடம் கட்டி எழுப்பப்படுவதாக. இதுவரை இருந்ததான தீமையின் உடன்படிக்கைகள், இதுவரை இருந்ததான தீமையின் பொருத்தனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். சொல்ல போகிறோம். அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கும், நீங்க சொல்லி ஜெபிக்க போறீங்க. கொஞ்சம் 2-3 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து ஜெபிக்கலாம். சொல்லுவோமா? பிதாவே, என் இரத்த வழியில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு மறைமுக பலிபீடத்தையும் இயேசுவின்
நாமத்தில் வெளிப்படுத்துவீராக. சொல்லுவோம், கர்த்தாவே என் குடும்பத்தில் இதுவரை இருந்ததான எல்லா மறைமுக பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படுத்தப்படுவதாக. என்னுடைய குடும்பத்தின் எல்லைகளை விட்டு, என்னுடைய தலைமுறையை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதுவரை இருந்ததான எல்லா தாக்கமும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே என் குடும்பத்தில் தீய சுழற்சிகளை ஏற்படுத்தும் ஒவ்வொரு சாத்தானின் வரைபடமும் அக்கினியால் எரிந்து சாம்பலாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. சொன்னேன் இல்லைங்களா, குடும்பமா தலைமுறை தலைமுறையா ஒரே தீமையை செய்ய வைக்கிற அசுத்தங்கள், அதெல்லாம் ஈவில் ப்ளூ பிரிண்ட் மாதிரி பிசாசு குடும்பத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கிறான், ரத்தத்துல மறைஞ்சிருக்கிறது. சொல்ல போகிறோம், கர்த்தாவே என் குடும்பத்திற்குள்ள இருக்கிற தீய சுழற்சி முறைகள் இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய எல்லா வரைபடங்களும் அக்கினியினால் எரிந்து சாம்பலாவதாக. இனி என்னுடைய குடும்பத்திலே தீமையின் சுழற்சிகள் இருக்க போவது இல்லை. நன்மைகளின் குடும்பமாய், நன்மையின் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர். இனி எங்களுடைய எல்லைகளிலே தீமைகள் இருக்க நாங்கள் அனுமதிக்க போவது இல்லை அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறுவப்பட்ட எல்லா பூர்வீக எல்லைகளையும் நான் இயேசுவின் ரத்தத்தினால் முற்றிலும் அழிக்கிறேன். சொல்லலாமா? நம்முடைய எல்லைகள், நான் சொன்னேன் இல்லைங்களா, மண்ணுல நிறைய காரியம் மறைஞ்சிருக்கும். அதனால சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய குடும்பத்துல அப்பா நீங்க கொடுத்திருக்கிற என் சொத்து, என்னுடைய அப்பா வீடு, அப்பா அந்த விளை நிலம், இது எல்லாவற்றின் மேலும் அப்பா இப்பொழுது காணப்படுகிற அநியாயமும் அக்கிரமும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் அப்பா எனக்கு நன்மையா இருக்கும்படி கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் அதிலே அழிவும் அக்கிரமும் அந்த மண்ணில் இருக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது வேர் முதலாய் அந்த மண்ணை விட்டு வெளியேறுவதாக, இயேசுவின் ரத்தத்தை விட்டு சுத்திகரிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என் ரத்த வழியின் அடித்தளங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லுவோமா, கர்த்தாவே என்னுடைய ரத்த வழியின் அடித்தளங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியுடைய அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜெபங்களை திரும்ப சொல்லுங்க. கர்த்தாவே என் ரத்த வழியின் அடித்தளங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியுடைய அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவதாக. இதுவரை இருந்ததான எல்லா தாக்கமும் என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. இதுவரை இருந்ததான எல்லா தாக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என்னுடைய ரத்த வழியின் அடித்தளங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியுடைய அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லுவோம், என் பெயருக்கு எதிராக நியமிக்கப்பட்ட கண்காணிக்கும் ஆவிகளின் பாளையத்தில் இயேசுவின் நாமத்தில் குழப்பம் உண்டாவதாக. அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் குழம்பி போவதாக. எங்களுக்கு தீமையை கொடுக்கும்படி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தோறும் தீமையை கொடுக்கும்படி, மரணத்தை ஏற்படுத்தும்படி, தாமதங்களை ஏற்படுத்தும்படி செயல்படுகிறதான எல்லா கண்காணிக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவைகளுடைய பாளையத்தில் குழப்பம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் குடும்பத்தின் தேவ சித்தம் எழுதப்பட்ட புத்தகம் தேவனுடைய முதன்மை திட்டத்திற்கு ஏற்ப இயேசுவின் நாமத்தில் ஒழுங்குபடுத்தப்படுவதாக. என்னை பற்றி, நம்மை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் தேவன் அவர் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நீர் என்னை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் சந்ததியை குறித்தும் எதை எழுதி வைத்திருக்கிறீரோ அதுவே நிறைவேறுவதாக. அதற்கு எதிர்மறையா எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில நடக்க கூடாது. தேவ சித்தம் எழுதப்பட்ட புத்தகத்திலே என்னை குறித்து சொல்லுங்க, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுவே நிறைவேறுவதாக. இதற்கு எதிர்மறையா இருக்கிற மற்ற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. என் தலைமுறை இடப்பிடத்தை கண்காணிக்கும் எந்த தீய ஆவிக்குரிய ஜிபிஎஸும் இயேசுவின் நாமத்தில் பரலோக அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. இவை எல்லாம் நம்முடைய மூவ்மெண்ட்ஸை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். நம்முடைய அசைவுகளை அது கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்ல போகிற சத்துனுடைய எல்லா திட்டங்கள், என்னுடைய அசைவுகளை, என்னுடைய குடும்பத்தின் அசைவுகளை, இந்த குடும்பம் எங்க போறாங்க, எங்க போய் செட்டில் ஆக போறாங்க, இவங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூலுக்கு போறாங்க, எங்க போய் மேன்மையை பெற்றுக்கொள்ள போறாங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளில் அழிக்கப்படுவதாக. சொல்லுவோம், பிதாவே என் வம்சாவழியில் பாவம் காரணமாக பிசாசு வாசல் திறந்துள்ள ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்துவீராக. சொல்லலாமா? அப்பா என்னென்ன காரியம் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில தீமையின் வாசல்களாக இருக்கிறதோ, பிசாசுக்கு நாங்க செஞ்ச அப்பா பாவத்தினால தீமையின் வாசல்களை நாங்க திறந்து கொடுத்திருக்கிறோம், அதெல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. சொல்லுங்க, இந்த ஜெப விண்ணப்பத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
எங்க வம்ச வழியில் பாவம் காரணமாக பிசாசு வாசல் திறந்துள்ள ஒவ்வொரு இடமும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் வெளிப்படுத்தப்படுவதாக. நான் என் குடும்ப நிலங்கள், வீடுகள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் அனைத்தின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சொத்து, நீங்க கொடுத்திருக்கிற வீடு, நீங்க கொடுத்திருக்கிற விளை நிலம், நீங்க தந்திருக்கிற மிருக ஜீவ ராசி எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இதுவரை இருந்ததான எல்லா தீமையின் தாக்கங்களும் அவைகளை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அடுத்ததாக என் குடும்பத்தின் எல்லைக்குள் மறைந்து செயல்படும் ஒவ்வொரு பிசாசும் பரலோக அக்கினியினால் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக. சொல்லுவோமா? என் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. நான் சொன்ன மாதிரி அது தீமையின் உடன்படிக்கையாக இருக்கலாம், தீமையின் பொருத்தனைகளாக இருக்கலாம், தீமையின் பலிபிடங்களாக இருக்கலாம். எந்த இடங்களிலே, ரத்தத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அது மறைந்திருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிலம், கற்கள் மற்றும் பூர்வீக கல்லறைகள் மூலம் செய்யப்பட்ட எல்லா உடன்படிக்கைகளையும் இயேசுவின் வல்லமையான நாமத்திலே முற்றிலும் மறுத்து எரித்து போடுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மண்ணை வச்சு மந்திரம் பண்ணது, மண்ணை வச்சு சூனியம் பண்ணது, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கிறது. ஆகையினாலே நிலம், கற்கள், பூர்வீக எல்லைகள், கல்லறைகள், சுடுகாடு, இந்த மாதிரி இடங்களிலிருந்து செய்யப்பட்டதான எல்லா தீமையின் பொருத்தனைகளையும் உடன்படிக்கைகளையும் கட்டப்பட்ட தீமையின் பலிபீடங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நாங்கள் உடைத்து போடுகிறோம். என் குடும்பத்தின் புவியியல் எல்லைகளின் அருகில் குடியிருக்க நியமிக்கப்பட்ட எந்த ஆவியும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் வெளியேற்றப்படுவதாக. குடும்பத்தின் சுற்றி கண்காணிக்கிற எல்லை ஆவிகள் என்று இருக்கிறது. சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லை ஆவிகள், தேவனுடைய நோக்கம் நிறைவேற முடியாதபடி செயல்படுகிற எல்லை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னையாலும் தேவனுடைய வார்த்தையாலும் ஒவ்வொரு இடத்தையும் நான் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அபிஷேகம் செய்து மீண்டும் கைப்பற்றுகிறேன். நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய நிலத்தை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. தண்ணீரை எடுத்து இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த மண்ணில் இருந்ததான எல்லா தீமையும் விலகட்டும். இதுவரைக்கும் இந்த மண்ணில் மறைந்திருந்த எல்லா சாபமும் விலகட்டும். இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த சுதந்திரத்தின் மேல இருந்ததான எல்லா தீமையின் உடன்படிக்கைகளும் இந்த மண்ணில் மறைந்திருக்கிற கசடும் பாவமும் அக்கிரமும் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்பட்டு இப்பொழுது இந்த மண் எனக்கு சுதந்திரமாக, எனக்கு என் பின்வரும் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் கைப்பற்றுகிறேன் என்று சொல்லி சொல்ல போகிறோம். சொல்லுவோம், நான் வசிக்கும் நிலம் தீமையின் ஊடுருவல்களை நிராகரித்து இயேசுவின் வல்லமையான நாமத்தில் தேவ பிரசன்னத்தை வரவேற்பதாக. இந்த மண்ணுக்குள்ள தீமையான எந்த நபரும் வரக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தாவே, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தீமையான எந்த நபரோ, தீமையான எந்த ஊடுருவல்களோ வரக்கூடாதப்பா. தீமையான எந்த தாக்கங்களும் எங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தீமையின் கால்கள், கைகள் எங்களுடைய வீட்டிற்குள், எங்கள் நிலத்திற்குள் வருவது இல்லை. வேலை செய்யற இடமா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் பிளேஸா இருக்கலாம், உங்களுடைய ஆபீஸா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சொல்லுங்க, இப்பொழுது அந்த தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படுவதாக. சொல்லுவோம், என் ரத்த வழியில் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூர்வீக பலிபீடமும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தினால் அமைதலாவதாக. சொல்லுவோம், என் ரத்த வழியிலே பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூர்வீக பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே அமைதலாவதாக. சொல்லுவோமா? அப்பா, அந்த பலிபீடம் பேசுகிறது, அது தீமைகளை பேசுகிறது, அழிவை பேசுகிறது. ஆனால் நான் அதை ஏற்க மறுக்கிறேன். காரணம், எனக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. எனக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தத்தை பேசினதை பார்க்கிலோ, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலோ சிறந்த முறையில் எனக்காக வழக்காடுகிற இயேசுவின் ரத்தம் எனக்கு உண்டு. அந்த இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் சம்மதமின்றி என் பெயரால் செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய உடன்படிக்கையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. சொல்லுவோமா? நம்முடைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்கல, நம்முடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட கேட்காமலே நம்முடைய சம்மதம் இல்லாம நிறைய விக்கிரகங்களோடு உடன்படிக்கைகளை பண்ணி இருக்கிறாங்க. அந்த தீமையின் உடன்படிக்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, அக்கினியினாலே முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சொல்லுவோம், என் தகப்பன் வீட்டிலும் என் தாய் வீட்டிலும் உள்ள அனைத்து பலிபீடங்களையும் நான் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் முற்றிலும் மறுத்து வெளியேற்றி போடுகிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்க அம்மா மூலியமா, அப்பா மூலியமா என் வாழ்க்கைக்குள்ள
வந்திருக்கிற தீமையின் பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் ஊழியத்தை விட்டு, அப்பா எங்களுடைய தொழிலை விட்டு, பிள்ளைகளை விட்டு, சந்ததியை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா என் இரத்த வழியின் மீது அதிகாரம் செலுத்தும் ஒவ்வொரு பலவான் மீதும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை நான் சொல்லுகிறேன். நம்முடைய இரத்த வழியை கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஸ்ட்ராங் மேன், பலவான், இயேசுவின் நாமத்தினால் அவன் கட்டப்படுவானாக. என்னுடைய குடும்பத்தை முன்னேற விடாமல், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற பலவானே, உன்னுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூர்வீக உடன்படிக்கையின் மேலாகவும் இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் தெளிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, எல்லா பூர்வீக உடன்படிக்கைகள், பூர்வீக பலிபீடங்கள், பூர்வீக பொருத்தனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மேலும் இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்ததான எல்லா தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த தலைமுறை பலியை விடவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமை அதிகமாக பேசட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அப்பா, எந்த தீமையின் வல்லமை, எந்த தீமையின் பலியை எங்க குடும்பத்தார் செஞ்சிருந்து அது இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தாலும் அதை விட அதிக சத்தமாய் பேசுகிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசட்டும், எனக்காக பேசட்டும். ஜெயத்தை பெற்று தருகிற இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசட்டும். அப்பா, எனக்கு உரிய தேவ நோக்கத்தை எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மறைமுக பலிபீடமும் அக்கினியால் எரிந்து இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அப்பா, தேவ நோக்கம் ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம். தேவனுடைய திட்டத்தை தடை செய்கிற அது தீமையின் பலிபீடமாக இருக்கிறது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நோக்கத்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடை செய்கிற இந்த தீமையின் பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. மறைமுக பலிபீடம் பரலோக அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய ரத்த வழியில் மீண்டும் மீண்டும் நடந்து வரும் ஒவ்வொரு ஒடுக்குமுறை சுழற்சியும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக. தொடர்ந்து எங்களுடைய இரத்த வழியில வருகிறதான ஒடுக்குமுறை என்னை கண்காணித்து என்னை ஒடுக்கி ஒரு சிறுமைப்படுத்தின நிலையிலேயே வைக்கிறதான அசுத்த வல்லமைகள், அந்த உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள்ல நம்ம இந்த வசனங்களை கேட்டிருக்கிறோம், நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆக்சுவலி இன்னும் நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த நாள்ல நீங்க இந்த காரியத்தை நீங்க புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காலகட்டத்தில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில தீமையின் பலிபீடங்களுக்கு மேலாக தேவன் விரும்புகிற பரிசுத்த நீதியின் பலிபீடங்களை நம்ம கட்டி எழுப்பணும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். நீதியின் பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்படணும். ரத்தத்தினாலே ஜெயம் பெறணும். வசனத்தை கேட்கணும். படிக்க தெரிஞ்சவங்க வசனத்தை படிக்கணும், படிக்க தெரியாதவங்க வசனத்தை கேட்கணும். ரொம்ப முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை வேளையில கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய சரீரத்துல நீங்க பங்கெடுக்கணும். நீங்க காலையில எந்திரிச்சு முதல்ல ஒரு தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, அதை இயேசுவின் ரத்தம்னு சொல்லி குடிங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அது வெறுமனே ஆலயத்துல மாத்திரம் செய்யற காரியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறதுக்கு சர்ச்சுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. தனிப்பட்ட விதத்துல எல்லாரும் நம்ம வீட்டுல செய்யணும். எல்லாரும் தினந்தோறும் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் எந்திரிச்ச உடனே இயேசுவின் சரீரத்தை நினைவு கூறுற மாதிரி ஏதாவது ஒரு காரியம், ஒருவேளை அது பிஸ்கெட்டா இருக்கலாம், சின்ன காரியம், ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து ஏசப்பா இது உங்களுடைய சரீரமா மாற்றுங்கன்னு சொல்லி அதை புசிங்க. தண்ணீரை எடுத்து ஏசப்பா இது உங்களுடைய ரத்தமா மாற்றுங்கன்னு சொல்லி அதை குடிங்க. நம்ம அந்த உடன்படிக்கை நினைவு கூறுறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, தீமையின் உடன்படிக்கைக்கு மேலாக புதிய உடன்படிக்கை பலப்படுத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நீங்க சரீரத்தோட ரத்தத்திலையும் பங்கெடுக்கும் போது நீங்க என்ன தெரியுங்களா பண்றீங்க? புதிய உடன்படிக்கைய நீங்க ஆவி மண்டலத்துல அதனுடைய வல்லமையை நீங்க தெரிவிக்கிறீங்க. அந்த ஏற்கனவே நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் செய்யப்பட்ட தீமையின் உடன்படிக்கைகள் எல்லாம் செயலிழந்து போயிடும். நம்ம தினந்தோறும் அது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ட், அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. கர்த்தருடைய சரீரத்தோட ரத்தத்திலும் பங்கெடுக்கிறது ஒரு செயல். அது வெறுமன வாயினால சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, அது ஒரு செயல். கண்டிப்பா நீங்க இதை செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர்னால நம்மோடு பேசி இருக்கிறார்.
நீங்க யாரும் போய் தேவனுடைய சமூகத்துல எனக்கு ஆண்டவரே எனக்கு இது தெரியாது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நீங்க சொல்லவே முடியாது. பிலாத்து மாதிரி நானும் கையை கழுவிடுறேன். தேவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லியாச்சு. இதுக்கு மேலையும் வரக்கூடிய காரியங்களை நீங்க தேவனுடைய சமூகத்திலே நிதானித்து பகுத்தறிவோட ஜெபித்து ஆவியனுடைய வெளிப்பாடுகளோடு செயல்படணும். உங்களுக்காக ஜெபிக்க சபை மக்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா வரக்கூடிய தீமைகளை யாராலையும் தடுக்க முடியாது. வரக்கூடிய தீமைகளை யாராலையும் தடுக்க முடியாது. ஊழியக்காரனை தடுக்க முடியாது. ஏன்னா பிசாசு சட்டப்படி லீகலா தான் அந்த தீமைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்ப சட்டப்படியாகவே நீங்கள் அதை எதிர்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினாலும் நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புவதனாலும் தேவனுக்கு பிரியமான உடன்படிக்கைகளை செய்து பொருத்தனைகளை செய்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பதனால மாத்திரம்தான் உங்களுடைய எல்லைகளிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மதிய வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு இந்த நாளிலே உம்முடைய வல்லமையினாலே பேசி இடைப்பட்டீர், வெளிப்பாடுகளை தந்தீர். வசனங்களிலிருந்து நாங்கள் அறிய வேண்டிய காரியங்களை அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிற இந்த தாக்கத்தை அறியாமல் புரியாமல் எவ்வளவு ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம், தொலைத்திருக்கிறோம். எவ்வளவு தாமதங்கள், எவ்வளவு வேதனைகள், பாடுகள். காரணம் இந்த விஷயத்தை குறித்து நாங்கள் அறிவில்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே எல்லாவற்றை குறித்து நிதானத்தோடு நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் இரத்தத்தை எங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்த, இயேசுவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெற்று புதிய உடன்படிக்கை நினைவு கூற, நன்மையின் பலிபிட ஜெப பலிபிடத்தை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தடை செய்கிற வல்லமைகள் மாறட்டும். இதனால கேட்ட வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து அது பலன் தருவதாக அவங்களோட பேசும், வெளிப்படுத்தும். நீரே உயர்ந்தரும் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நான் ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் தான் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கோம். இது நிறையா இருக்குது. அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இந்த 12 நாட்கள், அதாவது டியூஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணி நான் தரேன். நான் உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன். பிடிஎஃபாக நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. மற்றவங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அது உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது நான் தருவேன். ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து உடனடியாக இன்றிலிருந்தே நீங்கள் ஜெபிக்கணும். இன்றையிலிருந்தே ஜெபிக்கணும். தாமதம் நல்லதே கிடையாது. தாமதப்படுத்தவே படுத்தாதீங்க. கர்த்தர் எதை வெளிப்படுத்துறார், எந்த தீமையின் உடன்படிக்கையை உடைக்கணும், எந்த தீமையின் பலிபீடத்தை உடைக்கணும்னு சொல்லி கர்த்தர் உணர்த்த அதை உடனடியாக செய்யுங்க. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி. ஆகையினாலே தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.